ஒன்னே சரிக்கா. அது என்னக்கா புடலங்காய்க்கு கல்லு கட்டுறாக? ஆமாடி, புடலங்காய்க்கு கல்லு கட்டினாதா நீட்டமா வளரும். பொய்யே, தண்ணி ஊத்துனா நீட்டமா வளரும், கல்லு கட்டினா எப்படி வளரும்? அடி விவரம் கெட்டவள, புடலங்கா நாய்பால் மாதிரி சுருண்டு சுருண்டு இன்னுக்கும். கல்லு கட்டினாதான் பாரம் தாங்காம நீட்டமா வளரும். ஓஹோ, கல்ல கட்டினா நீட்டமா வளருமா? கட்டி போடுற. வாங்க வாங்க மாரியாத்தாக்கா. என்னக்கா இம்புட்டு துணியோட வாரீங்க? கூட்டுக்கா தொழில மாத்திக்கிட்டாக்கா? எனக்கு தான் இந்த ஊர்ல வாய் நீளம் பாங்க. இப்ப என்னடானா இங்க இருக்கிறவளுக்கு தான் வாய் நீண்டு கிடக்குத. எல்லாம் எம்புட்டு துணி தாண்டி. இம்புட்டு துணிய நீங்க துவைச்சா கை என்னத்துக்கு ஆகுறது? எனக்கு ஆகுது, துவைக்கிறவளுக்கு தானே ஆகும். துவைக்கிறவளா? ஆமாண்டி, அருகட்டவள. அதுக்குத்தான் அப்புறம் நீ அருக்காணி இருக்கால. பண்ணி சவத்து மேல பாரு, கீழே விழுந்து தொலைய போறடி. கீழே விழுந்து தொலைய போறேன்னு சொன்னேன். ஐயோ பாப்பா அப்பா போயிட்டு வா. இல்லங்க, அவன் பெத்தாலும் இந்த கைலாசம் இந்த அருகாணிய விவரமா தான் பெத்திருக்கா. வாடி அம்மா வா. கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானன்ற கதையை உன்னை 2 நாளா தேடுறேன். அப்ப நான் கல்லு, நீ நாய். என்னடி சொன்ன? ஆமா, 2 நாளா எங்க போய் தொலைஞ்ச? உன்னை தேடிட்டு இருந்தேன். எதுக்கு? விடுடியாத. நல்ல விஷயம்தான். மாரியாத்தா வந்தால? பொய்யே, அவதான் பிள்ளை பத்துக்கு அப்பா வீட்டுக்கு போயிருக்காளே. சமயபுரம் மாரியாத்தான சொல்ற? ஐயோ சாமி சாமி, தப்பு தப்பு. சாமி இருக்கட்டும், சோப்பு போடுறது. என்னக்கா சொல்லுச்சு? எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். செம்மவா? ஆணு வாய பொழத்துட்டு இருந்தா எப்படி துணிய நினைக்கிறது? இங்கிலாந்து ராணி பையன் உன்னை கட்டிக்க போறான். அந்த ராணி பையன் எப்படி இருக்காரு? ராணி பையன் எப்படி இருப்பான்? ராசா மாதிரி இருப்பான். அவர் எங்க இருக்காரு? இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? பேசிக்கிட்டே சோப்பு போடுறது. சொல்லு. இந்த கோடிய தான்னா பாப்பம்பட்டி, பாப்பம்பட்டி தான்னா இங்கிலாந்து. ஆமா, அவங்கள என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு பழங்கள் எல்லாம் தின்னுட்டு பிடிக்கலன்றாங்க. அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்டி. ராணி மகன்ல வர திங்கக்கிழமை மெட்ராஸுக்கு ஏரோப்ளேன்ல வர போறான். கம்மா கரையில நின்னு மாமோன்னு கத்து வண்டியை நிறுத்தி உன்னை ஏத்திட்டு போயிடுவான். மாரியாத்தா, என்ன பொண்ணு பார்க்க வர்றவனுங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. இது ஏன்டி என்கிட்ட சொல்றாங்கறியா? நீதான் எங்க அம்மாலையும் உன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டிய. நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றவனுக்கு என்ன பிடிக்கல, அப்புறம் நான் உன்னை வெஞ்சு விடுவேன். வஞ்சு இங்க என்னடி பாக்குற? அங்க போய் பாரு. ஏய் போடி. நீங்க உள்ள போங்க. ஏண்டி? உங்களை பார்த்து அப்புறம் என்ன பிடிக்காதுன்றாங்க. என்னமோ இவ புருஷன் தூக்கி லொடக்குன்னு முழுங்கிற மாதிரி. போவியா? உள்ள போங்க. அப்பா, காப்பி தண்ணி. பொம்பளைகளா ஆம்பளைங்க பார்க்க வரதுனால தானே பிடிக்கலன்றானுங்க.
இனிமே நானே போய் எல்லா மாப்பிள்ளையும் பாத்துட்டு வரேன். சட்டத்தை மாத்தி விடுவோம். உன் வயசு பொண்ணுங்கள்லாம் 2 தடவை 3 தடவை பேரு காலத்துக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாளுங்க. உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குதேம்மா. நல்ல காலம் என்ன டவுன் பஸ்ஸா பட்டு பறக்குன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு? எல்லாம் வாரப்பா வரும். இது என்ன பொட்டச்சி மாதிரி கண்ணை கசக்கிட்டு? நான் வீடு வீடா போய் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வர்றேன். ஆனா நம்ம வீட்டுல ஒரு கல்யாண சாப்பாடு போட முடியலையேம்மா. ஆசையா இருந்தா அன்னதானம் வச்சிருங்க, 50 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம். அன்னதானம் பண்ணிட்டா மட்டும் ஆண்டவன் இந்த மனசு எங்கடா போறான்? ஆனா ஒண்ணு விவரம் தெரியாதவன் இல்ல. நான் கண்ணாலமாயி போயிட்டா உங்களுக்கு ஆக்கி போடுறதுக்கு யாரு இருக்காக? அதான் திட்டம் போட்டு என்ன வீட்டோட வச்சிருக்கான். அப்பா அப்பா. என்னம்மா? இனிமே என்ன யாரும் பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிருங்கப்பா. ஏம்மா? வர்றவனுங்க எல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்களா? ஊர்ல இருக்கிற குமரிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுதுங்கப்பா. எனக்கு அழுகையா வருது. ஏப்பா நான் அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? உனக்கு என்னம்மா, நீ ராசாத்தி மாதிரி இருக்கிற. போங்கப்பா, அந்த கல்லுங்களும் இதையே சொல்லிதான் கிண்டல் பண்ணுதுங்க. சிலோன்ல இருந்து ஓடியாந்துவேன். மணலாத்தல பார்க்க மாட்டேன், அடைச்ச மண்டையை உடைச்சிருவேன். பார்த்துட்டு இருக்கீங்களா பரதேசி பசங்க? அடே 20 வருஷத்துக்கு முன்னால சிலோன்ல இருந்து கள்ளத்தூணில வந்து இதே கடற்கரையில தான் புரிஞ்சோம். இன்னைக்கு இதே கடற்கரையில சந்திக்கிறோம். பாத்தியா எப்படி இருக்க போதலைங்க? எனக்கு என்னடா, கொண்டுட்டு வந்த காசை வட்டிக்கு விட்டா அக்கா அவ என்ன விட்டு போயிட்டாடா. என்ன தனியா விட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. அழகு மக அர்க்கானிய வேற பெத்து விட்டு போயிட்டா. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை குதிர மாட்டேங்குதுடா. அதுக்காகதான் கடவுளை பார்த்து குறைய சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கடவுள் மாதிரி ஒண்ணு பார்த்துட்டேன். என்ன கடவுளுங்கிற? வர 12ஆம் தேதி உன் பொண்ணு கல்யாணம் தான். என்னடா வாய பழக்கிற? உனக்கு மட்டும் தான் பொண்ணு பக்க தெரியுமா? உங்க குட்டியாட்ட பையனை பெத்து வச்சிருக்காடா பையனை. எதுக்கும் மகன் ஒரு வார்த்தை கேட்க வேணாமாடா? மகனாவது மண்ணாவது சொல்றத கேளு. அவன் நான் கீழ்ச்ச கோட்டை தாண்டுவானா? அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்டா. எதை பத்தி நீ கவலைப்படாத. வார 12ஆம் தேதி அவனுக்கு அருக்காணிக்கும் கல்யாணம். ஆமா சொல்லி பையன் பொண்ணு பார்க்க வேண்டாமா? ஏன் மவனை சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு. நீ வாய மூடு. நீ வேணும்னா என்ன மறந்துருப்படா. பூதலிங்க விசுவாசம் உள்ளவன்டா. மறக்க முடியுமா? ஒதிக்கால மாதிரி புள்ளைய பெத்து வச்சிருக்க. நீ அடுத்த வீட்டுல மாப்பிள்ளதுன்னா என்னடா அர்த்தம்? தப்புல என்ன அர்த்தங்கிற? தப்புதாங்கிற. நான் கொழும்பு போலீஸ் கிட்ட போக்கரின்னு பேர் வாங்கி அடிபட்டு செத்து இருக்க வேண்டிய எனக்கு தெரியல. இல்லன்னா கல்யாணம் நடந்திருக்குமா? இல்ல இந்த மகன் பிறந்திருப்பானா? அது சரி, அது சரி. அடே என்ன கொன்னே போட்டுருவேன். இப்பவே ஒப்பு தாம்ப மாத்திர. ஆமா பூதலிங்கம் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கேடா. விளையாட்டு கல்யாணம் ஒரே விட்டா விட்டுறான். குடுறா குடுறா. டேய் எதுக்கு என் மகனை உன் பையன் பார்த்துட்டா பரவாயில்ல. நீ அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். நான் கீழ்ச்ச கோட்டை என் மகன் தாண்ட மாட்டான். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் மன்மதன். என்னடா கிண்டலா பண்ற? ஊர்வசி மேனகா திலோத்தமையோட ஊர்வலமாவே வர்ற. பேர் வச்சது தப்பா? டேய் பஸ் ஸ்டாண்ட்ல எனக்காக வெயிட் பண்றாங்க. நான் பஸ்ல ஏறின பிறகுதான் அவங்க ஏறுவேன்றாங்க. இது ஏன் தப்பா? என்னமோப்பா, பெண் வண்டுகள் முக்கிற ஆண் பூவா இருக்கிற. ஜாக்கிரதை. இதுக்கெல்லாம் பெண்களா? என்ன மன்னிச்சிடுற. சார் எங்களெல்லாம் பார்த்தா பொம்பளைங்க மாதிரி தெரியலையா? ஐ எம் வெரி சாரி. பெண் எப்படி இருக்கணும்னா, நான் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கிறேன். அங்க வந்து பெண்ணோட லட்சணங்களை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சார் நீங்க சினிமாவில் நடிக்க வேண்டியவங்க, தப்பி தவிர சேல்ஸ் மேனேஜரா வந்துட்டீங்க. எனக்கு சினிமாவில் நடிக்கிறத பத்தி எந்தவித ஆட்சேபனையும் இல்ல. ஆனா எனக்கு பொருத்தமான ஹீரோயின் கிடைக்கணுமே. அடியே பரதேசி மாவுல அங்க ரெடி பண்ணிட்டு இருக்க. என்னங்க கேளு. வேலைக்கு சமைச்சு போடலன்னா வெட்டு கத்தி வீச்சருவான்னு வந்துருவீங்க. அதுக்குதான் உள்ள ஏற்பாடு நடக்குது. ஆமா சமைச்சு கிழிச்ச. ஏன் அழுத்துக்கிறீங்க? நாளைக்கு உங்க மருமக வந்தா வாய்க்கு ருசியா சமைச்சு போட சொல்லி சாப்பிட வேண்டியதானே? தொப்பி வெடி. மருமக வர்றது இருக்கண்டி. கல்யாண செய்தியை காதுல போடலான்னு காத்துட்டு இருக்க. இந்த பரதேசி மகன் இன்னும் காணுமே.
இன்றைக்கு வரட்டும். வீச்சர் வள்ள வெட்டி உப்பு கண்ண போட்டுறேன். தோ போடுங்க. வாடா. அப்பா அப்பா இங்க ஏதோ கல்யாணம் பேச்சு. ஆமா, உனக்கு தான் வர 12ஆம் தேதி. எனக்கா? இந்த எனக்கா? பொண்ணு 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 என் கூட்டாளி மாவ. குடும்ப வழக்கு குறைஞ்ச செலவுல தாம்பல மாத்தியாச்சு. இனி தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. அப்பா பொண்ணு நான் ஒரு தடவை பார்க்கணும். பொண்ணு ஒரு தடவை நான் பொண்ண டேய், உங்க அம்மா என்ன பார்த்திருந்தாள்னா கல்யாணம் பண்ணி இருப்பாளடா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்க. டேய், போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, மத்ததெல்லாம் உங்க அம்மால போய் கேடுறா. போடா. வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? என்னடா என்ன கேட்காம யாரும் உங்களை முடிவு பண்ண சொன்னது? இதென்ன பைத்தியக்காரத்தனமா பண்றீங்களே? ஐ வாண்ட் டு see that girl. I want to see. நீ தமிழ்ல பேசினாலே புரியாது, இல்ல இங்கிலீஷ் வேற. Oh, it's not language problem, it's my life problem. டேய், இப்ப என்னங்கற? ச்சே, நான் எப்ப கல்யாணம் பண்ணனும், யார கல்யாணம் பண்ணனும், எங்க கல்யாணம் பண்ணனும்னு நான் தான் முடிவு பண்ணனும். காலனா சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே காலனை தூக்க ஆரம்பிப்பீங்களே. உங்க அப்பா கால விழுந்தா கத்திய தூக்கிட்டு ஓடி வந்துருவாரு. இப்ப என்ன பண்ணனும்ங்கற? பொண்ணு நான் பார்க்கணும், நான் தான் டிசைட் பண்ணனும். பொண்ணு எதுக்கு பாக்குற? கூறப்பட கட்டினா குத்து வழக்கு மாதிரி ஜொலிப்பா. குத்து விளக்கு, அரிக்கன் விளக்குலாம் எதுக்கு? இது மாடர்ன் சொசைட்டி. ஒரு 1000 வாட் பல்ப் இருந்தா என்கிட்ட சொல்லு. 80 பவுன்ல நகை செஞ்சு வச்சிருக்காடா உங்க அப்பா. பொண்ணு, அந்த பொண்ணு பேர்ல 15 ஏக்கரா பூமி இருக்கு. பொண்ணு அழகியா இருப்பாளா? ஐயோ, மா, உங்க அப்பாவை கேளு. டேய், படுவா ராஸ்கல். என்னடா உன்னை கேட்கணும்? என்ன கேட்கணும்ன்ற? அந்த பொண்ணு நல்லா இருக்காளன்னு அவளை பார்க்கணும் தானே? டேய், படுவா ராஸ்கல். அசிங்கத்தை பத்தி உங்க அம்மா நினைச்சிருந்தாள்னா அவன் என்ன கட்டி இருப்பாடா. டேய், உன் பொறப்புக்கு அஸ்திவாரமே இந்த அசிங்கம் தான்டா. இந்த பாரா, வர 12ஆம் தேதி ஒழுங்கா அவ கழுத்துல நீ தாலியை கட்டுற. இல்லனா உன் கழுத்தை நான் வெட்டுறேன். டேய், அடே துப்பு கட்டவள, வாடிங்க உட்காரியா. மாப்பிள்ள வந்துட்டாருல்ல, பறக்கிற மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டா இல்ல. இப்ப வாசல்ல மாப்பிள்ள வர்றாருன்னு இவ பறக்க ஆரம்பிச்சுட்டா. ஏண்டி அதனடி கையில நல்லா இருக்கே. ஆமா, மாப்பிள்ளைகிட்ட போறதுக்கு முன்னாடி கொம்பு கயிறு தான் மிஞ்சம். இன்னும் இங்க என்னமா பண்றீங்க? வணங்க ஜெரி, அந்த பரவாயில்ல, வணங்க மாட்டேங்குதே. பாருங்கப்பா, இவங்க என் சடையை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. சரிமா சரிமா சரிமா, சீக்கிரம் முடிச்சு அனுப்புங்க. என்ன வேலைன்னு பாக்குறது. ஐயா உட்காரு, இங்க பாரு, நிமிர்ந்து உட்காரலாம் பாரு. டேய், ஆரம்பத்துல இங்க வச்சுட்டாங்க, என்ன பண்றீங்க? தள்ளு தள்ளு தள்ளுங்க. ஓரமா உட்காருங்க. அப்படியே வெட்டிடுவேன். தள்ளுங்க தள்ளுங்க. என்ன இது ஐயா, அப்படி. கிளம்புனா இங்கே ஓரமா வந்துருக்கீங்க? உட்காருங்க. ஏன் கேட்க மாட்டேன்ற? விழுந்தா உட்காரு, அறுபட்டர் விழுந்தா உட்காரு. என்னடி இது, பொண்ணும் புள்ள வாயில வெத்தலை பாக்கு. வெத்தலை கவுச்சி இல்லாம இப்படி வெறும் வாயோட இருக்கிறது. ஆமாண்டி, புருஷன்கிட்ட முத ராத்திரி போகும்போது ஒரு கவளி வெத்தலை வாங்கி கொண்டு கொடுத்து நீ அவனும் மாத்தி மாத்தி போடுங்க விடியற வரைக்கும். துப்புடி துப்பு கட்டவள, துப்புடினா அடிக்கழுத. புருஷன்கிட்ட போய் குடும்பம் நடத்த போறால தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல இந்த சடையை ஒழுங்கு பண்ண. ஆமா, நான் இவாள நிமித்தலாம் இந்த ஜடைய எப்ப நான் நிமித்துறது, அவன் எப்ப தலையில வர்றது. ஒட்டியாந்தாங்க வச்சுட்டு என்ன பண்றீங்க? ஒட்டியானா மாமா கடை கடை. ஒரு வழியா தேத்திட்டேன். எங்க மாப்பிள்ள செவத்தை. ஆமாடி, நீங்க 2 பேரும் வெளிய போனா கட்சி கொடி மாதிரிதான் இருக்கும். ஐயா, தாயே தாயே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வைக்கப்படாதீ. சாத்துக்குடியில வந்த மாப்பிள்ள பயந்து கொடி போட போறான். அப்பா, வாங்க 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 வாங்க. இருட்டு இருட்டு. பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சியா, பொண்ணு வந்துருச்சு. சீக்கிரம் அவுட் அவுட். டேய், பொண்ணு வருது ஏறனா போடணும் ஒளிய. பொண்ணு வந்த பாடே காணுமே. புலி வருதுங்கிற கதை தான். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல.
பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. சாமி, பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. ஏனமா பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. என்னடி பின்னாலே நிக்கிறீங்க? வாங்கடி போய் மாடி கூட்டி போகடி அவள. அதுக்கு மேல இருப்பாருங்க போல இருக்கு. சரியா உட்காருங்கப்பா. பாத்து பாத்து முடியாதடி, பாத்து போடி. ஆமா, பொண்ணு பாடுறா. கட்டா கெட்டிமேல கெட்டிமேல அதிகமா போல தரே. கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. சரியாதான் இருக்கு. புள்ளைய பெக்கறத விட பெத்த பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்றதுதான் கஷ்டமா இருக்கு. வா. என்னங்க இங்கதானே இருக்கீங்க? எங்கயாவது போயிட்டீங்களா? 25 வருஷத்துக்கு முன்னால போயிட்டேன்டி. ம். இந்த பயாஸ்கோப் எல்லாம் காட்டுவானே, பழைய நினைப்பு, அதான்டி பிளாஷ்பேக். ம். அதே மாதிரி யோசிச்சு பார்த்தேன். அடாடா, 25 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு கல்யாணம், இதே மாதிரி ஒரு முத ராத்திரி. அட யோசிச்சு பார்த்தேன்னு சொன்ன. எங்க நீ யோசிச்சு பாத்துக்க. யோசிடி. வரலங்கறல. எப்படி வராங்கற? அதான் கதையோட ஒட்டல இல்ல. இந்த கல்யாணத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற தேவை, பூ வேற. என்ன மாமா கோவமா இருக்கீங்களா? நேரம் ஆச்சா? அத்தையம்மா தான் அரை மணி நேரமா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பாடவே நடத்தி விட்டாங்க. நான் தான் வந்துட்டேன்ல. ஆமா, முன்னாடி வந்து என்ன கிழிக்க போறேன். அதே பாக்குறீங்க? ஓ வாய சாத்து. மாமா ஆத்தி அங்கேயே படுத்துக்க. எங்க வீட்ல எல்லாம் நான் கீழே தான் படுத்துக்குவேன். மாமா ஆபீஸ் கிளம்பிட்டீங்களாக்கோ? ஆமா, வா மருமகளே வா. ஐயா இது என்ன மாமா, புண்ணுக்கு போடுற பிதுக்கு மருந்து எடுத்து முகத்துக்கு போட்டுக்கிறீங்க? உங்களுக்கு அம்மட்டு பொண்ணா? ஏய் சிபா, அடாடாடாடாடாடா, கட்டின பொண்டாட்டி மேல எம்புட்டு பிரியம். இதென்ன கழுக்கு முழுக்கு மந்திரமா? பேரன் லவ்லிமா, பட்டணத்துல வெயில் ஜாஸ்தி இல்ல, முகம் கருத்து போகும். அதுக்கு இத போட்டுக்கிட்டா கொஞ்சம் சவக்கும், அம்புட்டுதான். ஆமா, உன் மருமகளுக்கு அழகு குறிப்பை எழுதி கொடு, படிச்சு பாஸ் ஆகட்டும். அப்புறம் அத்தையும் மருமகளை சேர்ந்து அழகு போட்டிக்கே போங்க. வாமா. குட் மார்னிங். வாங்க மாப்பிள, கல்யாணம் எல்லாம் நல்லா முடிச்சிட்டீங்களா? நடக்கட்டும். என்ன சார், எப்ப ரிசப்ஷன் வைக்க போறதா உத்தேசம்? அத பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே. ரிசப்ஷன் உண்டா?
இல்லையா? டேய், நாங்கெல்லாம் எங்க பொண்டாட்டிக்கு பவுடர் ஸ்னோ வாங்கி கொடுத்து காசை கரைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உன் பொண்டாட்டி வெத்தலை வாக்குலயே காசை முழிஞ்சிருவா போல் இருக்கே. டேய், அவனை ஏன்டா கிண்டல் பண்றீங்க? அவன் சம்சாரம் பட்டிக்காட்டுக்காரம்மா, பட்டிக்காட்டு லிஸ்டிக் போட்டுக்கிறா. இது தப்பா? டேய், நீ போடா. சார், மத்தவங்களை கிண்டல் பண்றப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனா அது நமக்கே வர்றப்போ ஐஸ்கிரீம்லயே படுத்த மாதிரி இருக்கும். பாவம், நீங்க ஐஸ்கிரீம்லயே படுத்திருக்கீங்க இல்ல சார்? உங்க மாமனார் ஊர்ல பியூட்டி பார்லர் இருக்கா சார்? ஏன்னா உங்க சம்சாரத்தோட சடை ரொம்ப மாடனா இருக்கு. அத மெட்ராஸ்ல அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கோம். எப்படி? என்னடா உன் பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் கட்டிருக்கியா இல்ல அப்படியே விட்டுட்டியா? அவள விடுங்கடா அவளை. ஏன் சார், உங்களையும் உங்க சம்சாரத்தையும் வச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி படமா எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர். சார், சார், என்னடா? அவங்க கிடக்குறாங்க சார். பொறாம சார், விட்டு தள்ளுங்க சார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தமிழ் அகராதியில அழகுக்கு முருகன் என்ற பொருள். அது அருக்காணின்னு மாத்தி விடுவோமா? எப்படி வசதி? சௌக்கியமா கண்ணா? எப்படி? மாமா, நீங்க பிதுக்கு மருந்து போட்டீங்களா? செவந்துட்டீங்க. நானும் போட்டேன். இப்படி ஒண்ணு இல்லம்மா, அழகு இல்லாதவங்க பூசினாதான் அழகு வரும். நீ ஏற்கனவே ரொம்ப அழகு, அதான் பூசின உடனே அழகு பொங்கி வழியுது. தப்பா? ரொம்ப கரெக்ட். போய் மூஞ்ச கொஞ்சம் கழுவிக்குங்க. போடி, போமா. வெள்ளிக்கிழமை மாமா கீழே விழுந்துட்டாரு. ஒசைக் ஃப்ளோர்ல போய் சாணி போட்டு முழுகிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாணி போட்டு முழுகலன்னா வீட்டுல இருக்க லட்சுமி வெளியே போயிடும். ஐயோ, என் இடுப்பே போச்சுடி. எழுந்திருச்சு போடி. நான் செஞ்சது தப்பா? இல்ல தாயி, நான் செஞ்ச பாரு, அதான் பெரிய தப்பு. போடி. குட் மார்னிங். என்னடா? என்னாச்சு சொல்லுடா. அங்க கேள்ற. What happened? என்னடா? என்னடா? Stop it! யாராவது ஒருத்தர் விஷயத்த சொல்லுங்க, இல்லாட்டி ஓங்கி அரைஞ்சிடுவேன். உள்ள மேனேஜர் இருக்காரு, அவரை போய் கேளுங்க, பதில் சொல்லுவாரு. போங்க. வாங்க மிஸ்டர் முரளி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன சார் ப்ளீஸ் பி சீட்டட். இந்த வருஷம் ஸ்டேட்லயே அதிகமா சேல்ஸ் ப்ரோக்ரஸ் காட்டுனதுக்காக உங்களை பெஸ்ட் சேல்ஸ்மேனா செலக்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி மத்த ஸ்டேட்ல செலக்ட் ஆன எல்லாருக்கும் டெல்லியில ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல உங்களுக்கு தங்க மெடலும் மனைவியோட தங்க இடவசதி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்ன முரளி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல சார், நான் வரேன். முரளி சார், கங்க்ராச்சுலேஷன். ஹர்கானியை கூட்டிட்டு டெல்லி போக போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்.
Congrats. Thank you, sir. Thank you, friend. Next, Upendra Singh from Punjab. Good evening, ladies and gentlemen. This is the 7th time I am receiving this gold medal. The reason is obvious. My family affairs are being looked after my wife, so I can devote all my time for my duties. I take it for granted the whole credit goes to my wife and not to me. Thank you. Thank you. Thank you. Thank you. Miss Julie from Bangalore. Thank you. Thank you. Mr. Murali from Madras. Congratulations, thanks. Thank you. Ladies and gentlemen, I want to express something to you. All those who have received the medals today already got married. But the handsome Murali from Madras and Julie the beauty from Bangalore are unmarried youths. If these lovely birds were joined each other, the gold medals received by them will shine more than what it was before. This is the very first time a lady representative from our concern has received a gold medal. I wish her all success, not only on my behalf, but also on behalf of our esteemed concern, OAI Delhi. To honor the lady recipient, I have arranged a small party in the lawn. Hello. Hello. Hi. If you don't mind, shall I sit here? With pleasure. Thank you. இந்தியாவிலேயே பெங்களூரும் மெட்ராஸும் மட்டும்தான் பேச்சுலரா இருக்கும்னு நினைக்கிறேன். You speak Tamil. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? பெங்களூருக்கு வாங்க, தமிழ் டியூஷனே நடத்துறேன். என்ன பாக்குறீங்க? நானும் மெட்ராஸ் தான். எங்க அப்பா காலத்திலேயே நாங்க பெங்களூருக்கு போயிட்டோம். ஆனா இப்போ வீட்ல நாங்க தமிழ் தான் பேசுறோம். ஹலோ ஹலோ, இங்கதானே இருக்கீங்க? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க. அதுவும் காலையில இருந்து இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். எப்படி? நீங்க போடல, ஆனா நான் போட்டு பார்த்துட்டேனே.
குட் மார்னிங். குட் மார்னிங் சொன்ன காது கேக்கல? குட் மார்னிங் மாமா. கோல்டு மெடல் வாங்கினப்புறம் ஆளே பளபளன்னு ஆயிட்ட. ஐயோ அண்ணே, கூட பிறந்த அண்ணன் மாதிரி பேசுங்க, அத்தை மக மாதிரி பேசாதீங்க. சரி உடன் பிறப்பே. ஆமா, எப்பதான் கிட்டார் சவுண்டும் சித்தார் சவுண்டும் வாசிக்க போற? அது மாதிரி நான் வாய்ச்சா கச்சேரிக்கு 150 ரூபா தான் தருவான். இது மாதிரி வீடு கட்ட முடியுமா? ஒரிஜினலுக்கு எவன் மரியாதை தரான்? டூப்ளிகேட் தான் வேல்யூ ஜாஸ்தி. என் நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. நீ வேணா பாரு, இந்த வருஷம் நான் ஜனாதிபதி அவார்டே வாங்க போறேன். அடி வாங்காம இருந்தா சரி. நீ வேணா பாரு, என்ன மாதிரி வித்தியாசமா இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அது அகில இந்திய ரீதியில ஒரு கட்சியா மாறினாலும் மாறும். அசோசியேஷனா? ஆ. குட். உங்க மாதிரி ஒரு ஆளு மெட்ராஸ்ல இருக்காரு. என்ன நீ என் வேலைக்கு உல வைக்கிற? பயப்படாத, இது உன் தொழில் இல்ல, வேற தொழில். அப்ப சொல்லு, அவன் வேலைக்கு நான் வேட்டு வைக்கிறேன். அண்ணே, நான் டெல்லிக்கு கோல்ட் மெடல் வாங்க போயிருந்தப்போ முரளின்னு ஒருத்தரை மீட் பண்ணேன். நான் தமிழ்ல பேசினேன். அவர் சொன்னாரு, உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் தமிழ் டியூஷனே கத்து கொடுக்கறேன்னு. என் தங்கச்சியாச்சே, அசத்திட்டியா? அவர் தான் என்ன அசத்திட்டாரு. எப்படி? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் பொருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க, அதுவும் காலையில இருந்து நான் இதே ட்ரெஸ்ல தான் இருக்கேன். எப்படி? இல்ல நீங்க போடல, ஆனா நான் போட்டு பாத்துட்டேனே. தூளு எங்க அந்த ஆளு கிடைச்சா கால்ல விழுந்துருவேன். என்னோட அசோசியேஷனுக்கு சரியான ஆளு. நான் தலைவர், அந்த ஆள் செயலாளர். ஓகே, அப்ப இப்பவே நீங்க மெட்ராஸ்க்கு புறப்படுங்க. உங்க அசோசியேஷனுக்கு ஒரு ஆளும் கிடைக்கும். நம்ம பெங்களூர் ஜனங்களும் உங்க அறுவையில இருந்து தப்பிச்சிருவாங்க. இப்படிதான் எல்லா தங்கச்சிகளும் அண்ணன் சிரிச்சு பேசிட்டு இருப்பீங்க. ஆபீஸுக்கு லேட்டா போவீங்க. டைம் ஆச்சு, கிளம்புமா. ஐயா, என்னடி? என்ன என்ன? உங்க வீட்டுல தொட்டதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கீங்க, தொட்டா சுட்டுறது. இனிமே தொடாத. எங்கடா போற? காத்து வாங்க. காத்து வாங்க. காத்து வாங்கவா? கட்டினவளை தனியா விட்டுட்டு நீ பாட்டு காத்து வாங்க போற? நான் பேர பிள்ளைக்கு எங்கடா போவேன்? அறிவு கட்டவன. ஏய், தாலி கட்டி முடிச்சா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? மத்தது இல்ல. கட்டினவளை கூட்டிட்டு ஜாலியா பீச் பார்க்குன்னு போடா. தெரியுதா? நான் ஆட்டோவுக்கு ரெடி பண்ற, நீ அவளை ரெடி பண்ண. என்னடா முழிக்கிற? இன்டோர்ல மானும் போனது பத்தாதுன்னு அவுட்டோர்ல வேற போணுமா? இங்கதான் இல்ல, அதுக்குள்ள 3 ரூபாயா? ஏய் அப்பா, ஆட்டோ ஓடுதோ இல்லையோ மீட்டர் ஓடுது. கழுதைக்கு கால் முளைச்ச மாதிரி. அத கயித்தை போட்டு கட்டியா? அது என்ன மாமா கொள்ள சத்தம் போடுறாங்க? நீ வாய் மூடி. அருக்கானே ரெடி ஆயிட்டேன்ல. என் மருமக மாலட்சுமி மாதிரி. சேடாத நீ வச்சு விடுவா. வாங்க வாங்கங்கல்ல. ஐயோ சொட்ட. ஏய் வா. அல எழு. வண்டிய பதறா பார்த்து விட்டு. பள்ள வேடு பத்திரம். மருமக மேல கொள்ளதான் பிரியமா இருக்கீங்க. கையேடுறி. அந்த காலத்துல ஆட்டம் இல்ல, அதுங்களாவது ஆனந்தமா இருக்கட்டான். இப்ப எங்க மாமா போறோம்? சுடுகாட்டுக்கு. உங்க ஊர்ல அத கூட சுத்தி பாப்பாங்களா?
வாய் மூடிட்டு வாடி. தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை. ஏதோ கூட்டம் வருது போல இருக்க. ஐ கொடி பிடிக்கிறா வாய் மூடுறி. மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. வண்டியை நிறுத்தப்பா. நிறுத்திட்டா வண்டிய. வண்டியை நிறுத்தி என்ன அறிவு கட்டவனே. பயமா இருக்கு மாமா அருக்காணி, இந்த கும்பலை கொண்டு வந்து வண்டியை நிறுத்தி எப்படி அடிபாய்ச்சிருப்பியா? இங்க பாருங்க, அப்படி இந்த கும்பலை எப்படி அடிக்கடா? இங்க கொண்டு நிறுத்திக்க. என்னையா இது தொழிலாளிகளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, பொண்ணை போட்டி ஊரை சுத்திட்டு இருக்கேன். காசு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். ஐயோ வாங்க சரிக்கிட்ட வாடி. ஐயோ செருப்பு மாமா செருப்பு கும்பல்ல இருக்கிறே வாடி. நான் வேற வாங்கி தரேன்டி. ஐயோ எனக்கு அதான் வேணும் செருப்பு மாமா கண்ணாடிக்கு வாங்கின செருப்பு கட்டின புடிச்ச போன மாதிரி மாமா செருப்பு மாமா தேடி தொலைக்கிறேன்டி. செருப்பு ஐயோ ஐயோ கொண்டாடி செருப்பு. எல்லாம் போட்டுக்கிறேன். விவசாய சங்கம் ஏத்தா கால்னா செருப்புக்காக என்ன கம்பி எண்ணெய் வச்சிட்டியடி. உண்மையை சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு. மாமா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? தப்பா? ஊர்ல என் மானத்தையே வாங்கிட்டேடி. என்னது எப்பவும் பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி என்ன விரட்டிட்டே இருக்கீங்க? ஆமா நான் வாத்தியார் தான். அந்த பெஞ்சு மேல ஏறி நில்லு. நில்லுடி. எவ்வளவு நான் நிக்கிறது? விடியற வரைக்கும் கீழே இறங்க கூடாது. மத்த விஷயங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி விடியற வரைக்கும் கீழே இறங்க கூடாது. நின்னுட்டே இருக்கணும். என்னாச்சு? டேய் என்னடா ஏன்டா இப்படி சோகமா இருக்க? சோகம்தான். ஏன்டா? என்னை பெங்களூருக்கு மாறிட்டாங்கடா. பெங்களூருக்கா? பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர்னா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்டா. அதுக்கு போய் ஏன்டா இப்படி வருத்தப்படுற? கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆச்சு. கட்டின பொண்டாட்டி எங்க விட்டுட்டு நான் மட்டும் எப்படா போறது? புது பொண்டாட்டிக்காரன் நீ. உனக்குமா என் நிலைமை புரியல? எனக்கு பதிலா யாராவது பெங்களூருக்கு போனா நான் தப்பிச்சுக்கிருவேன். நான் போறேன்டா. ஏய் ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் தாண்டா உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அர்க்காணி எதுக்கு அழற? போங்க மாமா, என்ன தனியா விட்டுட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களே. உன்னை விட்டுட்டு போறது நினைச்சா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா பணம் சம்பாரிச்சாகணும்ல, அதுக்காக தான் விட்டுட்டு போறேன். எப்ப வருவீங்க? வர்றதா? உன்னை அங்கேயே கூட்டிட்டு போயிடுவேன்ல. செம்மவா? ஆமா. அது என்ன மாமா நாய்க்குட்டி மாதிரி இழுத்துட்டு போறீங்க? அடியாத்தி பட்டணத்துல பொட்டிக்கிட்டு நகருது. மாமா சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவோம். ஊருக்கு போன உடனே எனக்கு லெட்டர் போடுங்க. எழுதிடுவோம். நேரத்துக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுடுவோம். அப்புறம் என்ன? சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிச்சிருங்க. குளிச்சிடுவோம். அப்புறம் ஏதாவது இருந்தா யோசிச்சு லெட்டர் எழுதி ட்ரெயின் போயிடும். யாரா அவன்? டிக்கெட் எங்க விட்டுட்டு அங்க போய் பிளாட்பாரத்துல இருப்ப. இந்தா ஏய் கண்டிஷன் தெரியல. போனமா நல்ல வீடா ஒண்ணு புடிச்சுமா, பொண்டாட்டி கூட்டு போனமா, குடும்பம் நடத்துற மாதிரி இருக்கலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போன உடனே ஒரு சின்ன வீடா செட்டப் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு வர. டேய் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போடா. போயிட்டு வரேன்டி. சந்தோஷமா சொல்லிட்டு போடா. போயிட்டு வரேன்டி. பெட்டி டிக்கில வச்சுட்டேன். ஓகே வச்சிட்டியா?
காபி. என்னங்கடா அது 10-12 ஹோட்டல்ல ரூம் கேட்டு ஏறி இறங்கியாச்சு, எங்கேயும் ரூம் கிடைக்க மாட்டேங்குது. பெண் ஆசையில பெங்களூருக்கு வந்தேன், குளூர்ல ரூம் இல்லாம விரைச்சி சாக போறேன். 301 கிளீன் ಮಾಡಿ ಅವರು ಕೊಡು. சார் ஒரே ஒரு சிங்கிள் ரூம் எனக்கு கொடுங்களேன். ಸಿಂಗಲ್ ರೂಮ್ ಇಲ್ಲ, ಡಬಲ್ ರೂಮ್ ಇಲ್ಲ. சார் பெங்களூர்ல ஒரே குளிரா இருக்கு சார், ஒரே ஒரு சிங்கிள் ரூம் கொடுங்களேன். ಬೆಂಗಳೂರು ಕುಳಿರ್ದು போய் ஸ்வெட்டர் வாங்கி மாட்டோம். ಹೋಗಯ್ಯ. ராகவேந்திரா, இந்த ஹோட்டல்ல ஒரு ரூம் கூட இல்லையா? ಹೋಗಯ್ಯ. இன்னைக்கு பிளாட்ஃபாரத்துல தான் படுக்க போறேன். எவனாவது போலீஸ்காரன் சந்தேக கேஸ்ல புடிச்சுக்க போறான். நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஆபீஸுக்கு போகாம போலீஸ் வாரண்டோட கோர்ட்ல தான் நிக்க போறேன். ಏನಾಯ್ತು? ಸೀಸನ್ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ರಿ, ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಲಾಡ್ಜ್ ಸಿಗೋಲ್ಲ. ನಿಮಗೆ ಮನೆ ಬೇಕಾದ್ರೆ ಒಳ್ಳೆ ಮನೆ ಇದೆ. என்னது வீடா? ಸೌಕರ್ಯವಾದ ಮನೆ, ಅಂದವಾದ ಮನೆ ಇದೆ. யோ, உன் அருமைக்கு அளவே இல்லையா? வீட்டை காமிக்க போறியா இல்லையா சொல்லியா? ಬನ್ನಿ. இதா வீடு? ಸಾರು, ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡೋರಿಗೆ, ರೇಸ್ ಆಡೋರಿಗೆ, ಸಾರು ಶೊಕ್ಕಿ ಮಾಡೋರಿಗೆ ಇದೇ ನನ್ನ ಮನೆ. ಬಸಪ್ಪ ಮೊಬೈಲ್ ಲಾಟ್, ಆಫ್ ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್. கம்முன்னு இருக்கேன் நீ கொஞ்சம். பரவாயில்ல, வீடு நல்லாவே செட்டப் பண்ணிருக்க. ஆமா, குளிக்கிறது எங்கயா? யோ, பாத்ரூம் எங்கயா? ಕಬ್ಬನ್ ಪಾರ್ಕ್, ಲಾಲ್ ಬಾಗ್, ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಪೂಲ್. குட் மார்னிங் சார். ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್. ಏನಮ್ಮ ಹಂಗ್ ನೋಡ್ತಿದ್ಯಾ? ಇವ್ರನ್ನ ಮೊದಲೇ ನಿನ್ ಪರಿಚಯ ಆಗಿದೆ ಇಲ್ಲ? எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். நீங்க ஏதாவது வேலையா வந்தீங்களா? ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಅವ್ರು ಇಲ್ಲಿಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿರೋ ಬ್ರಾಂಚಸ್ ಮೇಲೆ ನಮ್ ಬ್ರಾಂಚ್ ಮೋಸ್ಟ್ ಲಕ್ಕಿಯಸ್ಟ್ ಬ್ರಾಂಚ್. ಯಾಕಂದ್ರೆ 2 ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ಇಲ್ಲೇ ಒಂದಾಗಿ ಸೇರಿದೆ. ಅದು ಬಂದು வந்து இருக்கிற பிரான்ச்சஸ்லயே நம்ம பெங்களூர் பிரான்ச் தான் ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்றாரு. ஏன்னா 2 கோல்ட் மெடல்ஸ் இங்க தானே ஒண்ணா சேர்ந்திருக்கு, அதனாலதான். இருக்கிற பிரான்ச்சஸ்லயே நம்ம பெங்களூர் பிரான்ச் தான் ரொம்ப ரொம்ப லக்கின்னு சொல்றாரு. ஏன்னா 2 கோல்ட் மெடல்ஸ் இங்க தானே ஒண்ணா சேர்ந்திருக்கு, அதனாலதான். துணையை தேடி வந்த, இப்ப எங்க தோசை சுட்டுக்கிட்டு இருக்க. யோ, பப்ளிக்ல குளிக்க சொன்ன, பப்ளிக்ல பாத்ரூம் போக சொன்ன, இப்ப என்னடா பப்ளிக்ல சமைக்க சொல்றியே, இது உனக்கு நியாயமா? ಮುರಳಿ ಸಾರು, ಆಶೆ ನೆರವೇರ್ಬೇಕಾದ್ರೆ ಕಷ್ಟ ಪಡ್ಲೇಬೇಕು. ಒಂದೊಂದಿಕ್ಕೂ ಒಂದು ಟೇಸ್ಟ್ ಇದೆ. ஒன்ன சொல்லி தப்பே இல்லடா, வர்க்காடு அரக்காணி. ಯಾರು ಸಾರ್ ಅದು? அவதான் ஏன் கடவுளே. ಸ್ವಾಮಿ, 2 ದೋಸೆ ಕೊಡಿ. ಬೆಣ್ಣೆ ಇಟ್ಟು ಸ್ವಾಮಿ. ஐயோ, இது கடை இல்லையா? ಬೆಣ್ಣೆ ಇಟ್ಟು ಸ್ವಾಮಿ, 2 ದೋಸೆ. ಕೊಡಿ ಕೊಡಿ, ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡೋಣ. ಕೊಡಿ ಕೊಡಿ. ಇಡ್ಲಿ ಇಲ್ಲ, ದೋಸೆ ಇದೆ. ಹಾ, ತಗೊಳ್ಳಿ ತಗೊಳ್ಳಿ ತಗೊಳ್ಳಿ, ಕೊಡ್ತೆ. பசவப்பா, ತಗೊಳ್ಳಿ ತಗೊಳ್ಳಿ அது ஏன் தೋಸೆ? ನನಗೆ 2 ದೋಸೆ ಕೊಡು. 2 ದೋಸೆ. யோ, ನನಗೆ கூட 2 தோசை. ಇನ್ನ 2 ದೋಸೆ. 2 தோசை ಚಟ್ನಿ ಬೇಕಾ? ಕೊಡ್ತೀನಿ ರೀ. என்ன சார்? ದೋಸೆ. ಸೈಡ್ 2 ದೋಸೆ ಕೊಡಿ. இட்லி, சட்னி, சாம்பார், தோசை. ಕೊಡ್ತೀನಿ ಕೊಡ್ತೀನಿ ರೀ. இது தோசை. ಚಟ್ನಿ ತಾನೆ? ಸ್ವಲ್ಪ சம்பளம் தான் நிறைய வாங்குறீங்க, பத்தல தோசை கொடு. ನೀರಿಲ್ವಾ? ನಂಗೆ ಕೊಡು. ಕೊಟ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಗೆ. Excuse me? ಇಲ್ಲ ಇದೆ, ಇರಿ ಕೊಡ್ತೀನಿ. ಎಲ್ರಿಗೂ கொஞ்சம் வரீங்களா? வாங்க வாங்க.
ஜூலி, மெட்ராஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்க ஆபீஸ்க்கு வந்தேன். தங்கறதுக்கு ஹோட்டல் கிடைக்கல, அதான் இதே லாட்ஜ் ஆக்கிட்டேன். ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வரல, செல்ஃப் குக்கிங் ஆரம்பிச்சேன், அதை அவன் பிசினஸ் ஆக்கிட்டான். அவ்வளவுதான் விஷயம், தப்பா நினைக்காதீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க போட்டோ கிடைக்கல, அதனாலதான் ಒಟ್ಟ முடியல. ಚಟ್ನಿ ತಗೊಳ್ಳಿ ಸರ್, ಚಟ್ನಿ ಚೆನ್ನಾಗಿದೆ, ತಗೊಳ್ಳಿ ತಗೊಳ್ಳಿ ತಗೊಳ್ಳಿ, ಕೊಡ್ತೀನಿ, ಎಲ್ರಿಗೂ ಕೊಡ್ತೀನಿ. ಲೋ, ಯಾರ ಅವನು ಪ್ಯಾಲೇಸ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಹೋಟೆಲ್ ನೋಡಿಗಿರೋದು? ಲೇ, ಯಾರ ಅವನು? ಲೇ, ಬುದ್ಧಿ ಐತೇನೋ? ಪ್ಯಾಲೇಸ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಹೋಟೆಲ್ ಮಾಡಿಗಿರೋದು ಮುರಳಿನ? ಯಾರ ಮುರಳಿ? ಪಾರ್ಟ್ನರು? ಪಾರ್ಟ್ನರ? ನಡಿಯ, ಯಾವ ಪಾರ್ಟ್ನರ? ನಡಿಯ ನೋಡ, ನಡಿಯ, ಯಾರ ಅವನು? ಲೇ, ನನ್ನ ಮಗನೇ, ಬುದ್ಧಿ ಐತೇನೋ? ಬುದ್ಧಿ ಪ್ಯಾಲೇಸ್ ನಲ್ಲಿ ಬಂದು ಹೋಟೆಲ್ ಮಾಡಿದ್ಯಾ? ಹೋಟ್ಲ್ ನಡೆಸ್ತೀಯ? ಹೋಟ್ಲು ಬುದ್ಧಿ ಐತೆ? ಹೋಟ್ಲು ಬಾರ ಈ ಕಡೆ ಬಾರ. Don't worry. Sir, 1 minute please. ಏನಮ್ಮ? Sir, அவர் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு. Oh, I'm sorry. Sir, he's new to this place. He doesn't know the rules of this palace. Kindly excuse him, please. ಲೇ, ನನ್ನ ಮಗನೇ, ಜಲ್ದಿ ಖಾಲಿ ಮಾಡು. ಹುಷಾರ್. ஜூலி, தேங்க்யூ வெரி மச். Oh, it's all right. எனக்கு பெங்களூர்ல ஒரு பெரிய ஹவுஸ் இருக்கு. நீங்களும் தங்கிக்கிற மாதிரி ஒரு அவுட் ஹவுஸும் இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம். ஜூலி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம். சார், நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்கு சாப்பிடாமலே வயிற்று வலி வந்துரும் போல இருக்கு. ஜூலி கையால சாப்பிடுங்க, சாப்பிட்ட உடனே வயித்து வலி வரும். அண்ணே, சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? சாப்பிடுங்க, எல்லாம் உங்களுக்கு தான். இல்ல சார், பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? பேசுங்க. ஒண்ணு இல்ல, உண்மையிலே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். வெளியூருக்கு போய் அடுத்த வீதி எங்கன்னு கேட்டாலே அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்க வீட்லயே என்ன தங்க வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சார், இது காமெடி சீன், சென்டிமெண்ட் ஆகிட்டீங்களே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, மத்தவங்களால செய்ய முடியாததை நான் செய்யறதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. இப்ப நான் கிட்டார் வாசிச்சேன்னா அதுல வீணை சத்தம் வரும், வீணை வாசிச்சேன்னா வயலின் சத்தம் வரும். இதனால எனக்கு நிறைய சான்ஸ் வரும். சில சமயம் ஸ்டேஜ்ல கல்லும் வரும், காசு நிறைய வருதுனால அதை நான் மைண்ட் பண்றது இல்ல. அண்ணே, கொஞ்சம் வாய முடுங்க, முதல்ல அவரை சாப்பிட விடுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ பிறக்கும் போது எங்க அம்மா கொஞ்சம் கோபமா இருந்தாங்க, அதான் சுபாவத்திலேயே கோபம். யார் இவங்களா? இவங்க சாஃப்டான கேரக்டர் ஆச்சே. சார், இது பெங்களூரு, ஏற்கனவே குளிரு, எதுக்கு ஐஸ்? ஷோ, நீ ஃப்ரேம்ல இருந்தாலே அறுத்துருவியே. நிறைய பேர் சொல்ல நினைக்கிறாங்க, நீ சொல்லிட்ட. அண்ணே, இது சபா மேடை இல்ல, சாப்பாட்டு மேடை. என்னது, சாப்பிட மாட்டீங்களா? இன்னொரு சாப்பிடுங்க. போதும். இத பாருங்க, வரும்போதே பேயிங் கெஸ்ட்ங்கிற கண்டிஷன்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால கெஸ்ட் மாதிரி வெக்கப்படாம எது வேணும்னாலும் கேட்டு சாப்பிடுங்க. கேட்கணும் தான் நினைக்கிறேன். என்னோட தோசை குடுறே. மன்னிக்கணும், இது தமிழ் டி இல்ல, கன்னட டி. லூனா ஒட்டி பழகிக்கங்க, ரொம்ப நல்லது. யார் சொன்னது? பழகாதது தான் நல்லது. எப்படி? உங்களுக்கு தெரியாது, நீங்க ஓட்டு. ரைட்ல கை போடுங்க. என்ன பண்றீங்க? கைய ரைட்ல போட சொன்னீங்களே, அதான். கைய எடுக்கிறப்பல ஐடியா உண்டா இல்லையா? ஓகே. ಒಳ್ಳೆ, ಯು ಆರ್ ಮೋಸ್ಟ್ ಲಕ್ಕಿಯೆಸ್ಟ್ ಮ್ಯಾನ್. ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ತಗೊಂಡು 3 ತಿಂಗಳಾಯ್ತು. ಅಷ್ಟರೊಳಗಡೆ ಯು ಆರ್ ಪ್ರಮೋಟೆಡ್ ಆಸ್ ಡಿವಿಷನಲ್ ಮ್ಯಾನೇಜರ್. ಪ್ಲೀಸ್ ಸಿಟ್ ಡೌನ್. ಗೋಲ್ಡ್ ಮೆಡಲ್ ತಗೊಂಡು ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ಗೆ ಬಂದ್ರಿ, ಈಗ ಡಿವಿಷನಲ್ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗಿ ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ. ಕಂಗ್ರಾಚುಲೇಷನ್ಸ್. சார், ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ரமோஷன். ஐ நீட் திஸ் ஆஃபீஸ் வெரி மச். எனக்கு ப்ரமோஷனும் வேண்டாம், ட்ரான்ஸ்ஃபரும் வேண்டாம். நீங்க ப்ரமோஷன் வேண்டாம் சொல்லிட்டீங்களா? ஆமா. 20 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கே ப்ரமோஷன் கிடைக்கல. உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு நீங்க சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு. சாரி, என்னால சந்தோஷப்பட முடியாது. ஜூலி, நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை. நான் இவ்வளவு நாள் எதுக்காக வாழறேன்னு எனக்கே தெரியாம இருந்தேன். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வாழறதுக்கே ஒரு அர்த்தம் ஏற்பட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒர்க்ல ப்ரமோஷன் கிடைக்கிறத விட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ப்ரமோஷன் கிடைச்சா நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் என் ஒர்க்ல ப்ரமோஷன் கிடைக்கிறத விட உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ப்ரமோஷன் கிடைச்சா உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல ப்ரமோஷன் சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை நான் எந்த அர்த்தத்தோடும் சொல்லல. அதுக்கு அர்த்தம் லவ் நீங்க நினைச்சா. ஜூலி, ஐ லவ் யூ. I love you. I love you. I love you. என்னம்மா காலையில இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி உலாத்துற? என்ன விஷயம்? ஃபேனுக்கு முன்னாடி உட்கார்ந்து வேர்க்குதுன்னா நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். ஆமா, கரெக்ட்? கரெக்ட். கரெக்டா? இந்த மாதிரி குத்தவாளிகள்லாம் தப்பு ஒத்துக்கிட்டா போலீஸ் வக்கீல் இவங்களுக்கு எல்லாம் வேலையே இருக்காதே. என்னம்மா தப்பு பண்ண? அண்ணே, உங்க அசோசியேஷன் மெம்பராக்க நினைச்ச முரளிய நம்ம ஃபேமிலி மெம்பராக்க நினைக்கிறேன். என்னம்மா அண்ணே சாக்லேட் வேணுங்கிற மாதிரி கேக்குற? அண்ணே, அப்படி இப்படி நம்ம அசோசியேஷன்ல இருந்து ஒரு ஆளை புடிச்சிட்ட. நீ வேணா பாரு, யாருமே செய்யாத ஒரு காரியத்தை அவன் செய்ய போறான். மாமா கால அங்க இல்ல வைப்பாக. அடடடடடட. நீ வந்த நாள்ல இருந்து மனுஷனுக்கும் வயிறு ரொம்பி போச்சு, மரம் செடி கொடிக்கும் வயிறு ரொம்பி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல அது மதன்னு வளர்ந்துற போது பாரு. இதுக்கு மேல நீங்க எப்படி மாமா வளருவீங்க? அசத்தி விட்ட போ. அர்கானி, இது வந்துட்டேன்டா. என்ன பண்ற இவ்வளவு நேரமா அங்க? அத்தை, அத்தை, அத்தை. அத்தை அடுக்கலையில இருக்கிறாமா? பாவம் பொண்ணு.
வந்த நாள்ல இருந்து பம்பரமா சுத்தி சுத்தி வேலை பார்க்க. கூப்பிட்டீங்க என்னவா? உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வை, அடுப்புல பருப்பு போடு, பாத்திரம் தேய்ச்சி வை, தண்ணி பிடிச்சு வை. இதை விட்டுட்டு தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தா எப்படி? ஏண்டே மருமக வந்த நாள்ல இருந்து நீ மசககாரி ஆயிட்டியா? நடைய பாரு, என்னடி அது கையில? குங்குமம் படிக்கிறேன். கொன்னுட்டு அப்போ நீங்க நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இவ்வளவு கேப் விட்டு படுத்திருந்தா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஓகே, இப்ப கேளு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டேன். சந்தோஷங்கிறது என்னன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தையால தான் கேட்டேன், சேஷ்டியால இல்ல. டைலாக் எல்லாம் ஓல்ட் ஸ்டைல், சைலண்ட் தான் எஃபெக்டிவ். உங்களை மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் ஒவ்வொரு பொண்ணுக்கும் கிடைச்சிருந்தா புருஷன் பொண்டாட்டி சண்டையே இருக்காது. Now I'm so happy. நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. ಜೂಲಿ ಮೇಡಮ್, ಮುರಳಿ ಸರ್ ಎಲ್ಲಿ? அவர் ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತಾರೆ. ಮೆಡ್ರಾಸಿಲಿಂದ ಒಂದು ಲೆಟರ್ ಬಂದಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. பூதலிங்கம் 36, எல்லைமன் காலனி, தேனாம்பேட்டை, சென்னை 86. பூதலிங்கம். பூதலிங்கம் யாரு? வரட்டும், அவரே கேட்டுருவோம். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க அண்ணன் கூட எங்கேயாவது வெளியே போனா உயிரே எடுத்துருவான். நல்ல வேலை பாதிலே கழிச்சிட்டு வந்தது நல்லதா போச்சு, இல்லாட்டி ஃபுல் டே ஸ்பாயில் ஆயிருக்கும். எங்க பூதலிங்கம்ங்கிறது யாரு? எங்க பூதலிங்கம்னு சொன்ன உடனே ஏன் பூத மாதிரி முழிக்கிறீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னங்க, வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. லெட்டர் தானே, பிரிச்சு படிங்க. நீ படிக்கல? நோ, ஒருத்தருக்கு வந்து லெட்டரை இன்னொருத்தர் எப்படி படிக்கிறது? நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? வெரி சாரி. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், ஆனா எங்க அப்பா என்ன அமெரிக்கன் ஸ்டைல்ல வளர்த்துட்டாரு. அதனால நான் படிக்க மாட்டேன், நீங்க படிச்சு சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே? நல்ல வேலை உங்க அப்பா உன்னை அமெரிக்கன் ஸ்டைல்ல வளர்த்ததுனால நான் தப்பிச்சேன். இந்தியன் ஸ்டைல்ல வளர்த்திருந்தாருன்னா இந்நேரம் என் இடுப்பு முறிஞ்சிருக்கும். அடே அறிவு கட்ட முண்டம், கட்டின பொண்டாட்டி கூட்டு போய் குடும்ப நடத்த வக்குல வாரத்துக்கு ஒரு தடவை என்னடா கடுதாசே? இத வர்றா, இந்த வாரம் நீ வந்து இவளை கூட்டு அங்க போற, இல்ல அடுத்த வாரம் நானே அவளை கூட்டு அங்க வரேன். இதுல எது உனக்கு தோதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. இப்படிக்கு அப்ப மாமா, மாமா கண்டாசி போட்டிருக்காங்க மாமா, படிச்சு சொல்லுங்களேன். ஆமா, கடுதாசில குடும்பம் நடத்துறப்ப நீ இந்த குதி குதிக்கிற, இன்னும் கூட அழைச்சிட்டு போய் குடும்பம் நடத்துறான்னு வச்சுக்க, உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. ஐயோ, சீக்கிரமா படிச்சு சொல்லுங்களேன். இது என்னத்த பெருசா எழுதிருக்க போறா? வீடு கிடைக்கல, கிடைச்சதும் அருக்காணிய கூட்டு போய் குடும்பம் நடத்துறன்னு எழுதிருப்பான். பாத்தியா, அதேதான் எழுதிருக்கான். அவன் யாரு? எமகோதக பயலாச்ச. அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு 8வது மாசமே பிறந்துட்டானே, அப்பனையும் ஏமாத்தணும் நினைக்கிறான். முடியுமா? நான் யாரு? எங்க அம்மாவை ஏமாத்திட்டு 7வது மாசமே பிறந்தவன். விட்டுருவனா? அடுத்த கடுதாசில வெடி வச்சு அனுப்புறேன். என்ன வைப்பிய? வெடி வச்சு அனுப்புறேன். ಮುರಳಿ ಅವರು, ಮುರಳಿ ಒಳಗಡೆ ಎಷ್ಟು ಎಷ್ಟು ಮುರಳಿ ಸರ್ ಯಾರು? ಒಂದು ಟೆಲಿಗ್ರಾಮ್ ಬಂದಿದೆ.
என்னமா அது நீ சீரியஸா இருக்க தந்தி வந்தது டாக்டர் பார்க்காம ஏதோ பேன் பார்த்துட்டு இருக்க சீரியஸாவா? நான் சீரியஸா இல்ல, உங்க அப்பா தான் சீரியஸா இருக்காரு. அவரை போய் பாரு. அப்பா எனக்கு ஆபீஸ்ல லீவே கிடையாது. எதுக்காக போய் சொல்லி என்ன வர சொன்னீங்க? என்ன விஷயம்? உன் விஷயத்தை இங்க விட்டுட்டு அங்கேயே பழைய கிடக்குறிய, அதுதான்டா விஷயம். வீடு கிடைக்காம 10ஓட 11 நானே அங்க படுத்துக்கிட்டு இருக்கேன். அங்க இவளை எப்படி கூட்டிட்டு போறது? உத்தியோகத்தை உதறி விட்டு ஊடு வந்து சேர்றா. காலம் பூரா நான் கஞ்சி ஊத்துறேன். என்ன வேலைய விடுறதா? ஆமா, பொல்லாத வேலை. அப்பா இப்ப நான் பாக்குற வேலைய விட முடியாதே. இத வர்றா, காலையில பெட்டேரி கட்டுற இல்ல உன்னை நான் வெட்டுறேன். ஜூலி நீ எங்க இங்க? உங்களை பார்க்கத்தான். நீங்க மட்டும் இன்னைக்கு இங்க வரல, நான் அங்கேயே வந்திருப்பேன். இரு வந்துடுறேன். அர்க்காணி வா வா. அவங்க யாரு மாமா? யாரா? ஆபீசர். பொம்பளையா? பார்த்தா தெரியல. அவங்க என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. நான் 1/2 hourல வந்துடுறேன். அது வரைக்கும் நீ அந்த பெஞ்சில உட்காந்துற. தனியா பெஞ்சில எப்படி மாமா உட்காருறது? எப்படி உட்கார்ந்து சொல்லி கொடுக்கணுமா? உட்காரணும்னா உட்காரணும். 1/2 hourல வந்துடுறேன்னு சொல்றேன்ல. கண்ணு இல்ல இருக்காது. உட்காந்துரு, நான் வந்துடுறேன். மாமா வாங்க சார் வாங்க. அங்க உங்க ஃப்ரெண்டுக்கு இப்ப எப்படி இருக்கு? அவனுக்கு தான் பிளட் பிரஷர் ஆச்சே. இப்போ அவன் இப்போ ஓகே. ஆனா மத்தவங்களுக்கு தான் பிளட் பிரஷர் அதிகமாயிருச்சு. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, ஆபீஸ் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட் பெட்டியில போட்டு அனுப்புனா, ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷன்ல மிஸ் பண்ணிட்டனோ. ஏங்க உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சாரு, இப்படி விளையாட்டுத்தனமா மிஸ் பண்ணிட்டீங்களே. விளையாட்டதான் நினைச்சேன், இப்ப வேணே ஆயிடுச்சே. சும்மா பேசிட்டு இருக்காம அந்த பாக்ஸ் போய் எடுத்துட்டு வாங்க, எங்கயாவது மிஸ் ஆயிட போகுது. மிஸ் ஆகாத. ஏன்னா அது பழைய பெட்டி, அசிங்கமா இருக்கும், எவனும் தொட கூட மாட்டான். வரட்டுமா? மெட்ராஸ் போயிட்டு வந்தா ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறாரு? ஏஜ் வந்துட்டேன். என்ன சுருதி குறைஞ்ச மாதிரி வர? பெங்களூர் மைல வரதா சொன்ன, பிருந்தாவன் டயத்துக்கு வந்திருக்க. சனியன் தொலைஞ்சிடுச்சு. அதான். சனியன் தொலைஞ்சா சந்தோஷப்பட வேண்டியதானே? அதானே முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு சனி. என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே குழப்பம். குழப்பம் சங்குல வீணை வச்சுக்கிட்டமா சரியாயிடும். ஸ்டான்லி, நான் ஏற்கனவே ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அப்செட்?
அப்ப வீணையில சங்கு வாசிக்கிறேன். அண்ணே, அவர் ஏற்கனவே கன்ஃபியூஸ்டா இருக்காருல்ல. ஓகே, சம்சாரம் என்பது வீணை, நீ ஏன் வாசிமா? ஐயோ, ஆமா, உங்க பெட்டி கிடைச்சதா? கிடைச்சிருந்தா எப்படியா சமாளிச்சிருப்பேன், கிடைக்கலையே, அதான் ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. ஓ காட். கல்யாணத்துக்கு முன்னாடி கோவில் வாசப்படியில நின்னு பகுத்தறிவு பேசுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே போய் சாமி காப்பாத்துவீங்க. சரி அண்ணே, அவர் ஏற்கனவே கவலையா இருக்காருல்ல, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க? கவலை, உன்னுடைய கணவனின் கவலை போக 2 காஃபி. மாப்பிள, என்ன முழிக்கிற? நீ முழிக்கிறதும் நியாயம்தான். மாப்பிள, இதுவும் உன் கேஸ் தான். அர்க்கானி, இவன் தான் என் தங்கச்சி புருஷன். இவனும் உன்ன மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டியை தொலைச்சிட்டு வந்து முழிக்கிறான். மாப்பிள, இவளும் உன்ன மாதிரிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல புருஷனையே தொலைச்சிட்டு வந்து முழிக்கிறா. ஒரே ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டியை தொலைச்சவனும் புருஷனை தொலைச்சவளும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன். இவங்க யாரு? எங்க பார்த்த? மாப்பிள, சுத்தி வந்தா லேட் ஆகுமே ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ளைஓவர் வழியா வந்தேன். அங்க ஒரே கூட்டம். தாது புஷ்டி லேகியம் தான் விக்கிறானான்னு ஆர்வத்தோட கூட்டத்தை விலைக்கு உள்ள பார்த்தா நாட்டு கட்ட, கழுத்து நிறைய நகையும் கண்ணுல கண்ணீருமா நிக்குது. ஒரு நிமிஷம் ஆடி பூட்டேன். ஏனமா யாக்கு ஐத்தாக்கித்தியான்னு கன்னடத்துல கேட்டேன். ஓன்னு அழுது. எந்தா குட்டி கரையினதுன்னு மலையாளத்துல கேட்டேன். அதுக்கும் ஓன்னு அழுது. அப்புறம் ஹிந்தி தெலுங்கு எல்லா பாஷையிலையும் கேட்டேன். ஒரே அழுகுதான். எனக்கு ரொம்ப கோவம் வந்து, ஏமா அழுகுற? அவ்வளவுதான், ஒரு லுக்கு, கண்லயே தமிழ் மனம், இழுத்துட்டு வந்துட்டேன். ஆமாங்க, எவனோ ஒரு ஸ்டூபிட் பாவம் இவள மெட்ராஸ்ல கல்யாணம் பண்ணி பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லயே விட்டுட்டு போயிட்டான். முன்ன பின்ன தெரியாதவ பாவம். இவ என்ன செய்வா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு நினைக்கிறதுனாலதான் சில பொறுக்கி பசங்க பொம்பளைங்களை புழுவா நினைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பொம்பளைங்க விழிச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி அயோக்கிய பசங்கள்லாம் அடி வாங்கிய சாவானுங்க. எதுக்காக இப்ப அழுவுற? ஏமாமா, நீங்க அந்த கவுனுக்கார அம்மாவை கண்ணால பண்ணிக்கிட்டீங்களா? அத பத்தி நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன். நான் அவலட்சணமா இருக்கேன்னு தானே அவங்கள மறுதரம் பண்ணிட்டீங்க. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரியே அவங்க லட்சணமா இருக்காங்க மாமா. நான் இப்ப எவ்வளவு விக்கட்டான நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியாது. நான் உனக்கு எவ்வளவு நாள் பணம் தரேன், நீ உங்க ஊருக்கு போயிடு. எப்பவுமே அழுதுட்டு இருக்கிற எங்க அப்பா இப்ப சந்தோஷமா இருக்கிறதே நம்ம கண்ணாலத்தினாலதான். என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா அவரு உசுரே விட்டுருவாரு. சரி, உங்க வீட்டுக்கு வேண்டாம், என் வீட்டுக்கு போயிடு, மெட்ராஸ்க்கு போயிடு. உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும் மாமா. அவர் என்ன கூட்டிட்டு இங்கே வந்துருவாரு. அப்புறம் உங்க நிலைமை தர்ம சங்கடம் ஆயிரும். மாமா, எப்படி இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வைக்க போறீங்க? நானே அந்த வேலைக்காரியா இருந்துக்கிறேனே. ஏதோ கூட்டி பெருக்கி குப்பையை கொட்டிக்கிறேன். நான் அங்க இருந்தாலும் உங்களுக்கு தான் வேலை செய்வேன். அதே வேலையை இங்க செஞ்சுக்கிறேன். வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கேயே தங்கிடுறேன் மாமா, இங்கே இருந்துக்கிறேன்.
நீங்க தான் என் புருஷன்னு சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் மாமா. சரி சரி, தலைகாணி வச்சு படுத்து தூங்கு. தலைகாணி எதுக்கு? நான் எப்பவும் கை தானே தலைக்கு வச்சுக்குவேன். அர்க்காணி, என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டுடு. ஏய், என்ன இது? வெள்ளிக்கிழமை சுமங்கலி பொண்ணுங்க தாலிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாம பக்தியா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கார ஆயுசு கெட்டியா இருக்கும். உங்க தாலி காட்டுங்க. எங்களுக்கு தாலி எல்லாம் கிடையாது, ரிங்கு தான். அப்ப அதுல வச்சிருவோம். காட்டுங்க. ஐயோ, மேச மேல சோத்த போட்டு வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி? இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது செய்வீங்க, அப்புறம் மாட்டிட்டு முழிப்பீங்க. மூஞ்சில அசடு வழியுது தொடங்க. பார்த்துட்டு போனவளும் என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா ஜூலி, நீ பத்திரக்காளியா மாறிடுவ. ஆண்டவன் எனக்கு அழக கொடுக்காட்டியும் அவருக்கு அழகான துணைய கொடுத்திருக்கான். அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். ஆசையோட மகனுக்கு வாங்கிட்டு வந்து அநியாயம் பண்ணிட்டே பட்டானே. मुझे माफ करो जी. மாப்பு வட்டி கொடுக்க வக்கல்ல தலப்பா வேற சம்பந்தி டேய் டேய் கையறா. பட்டாணி தான் நம்ம ஆளுங்களை துரத்திட்டு வருவான். நீ என்னடா பட்டாணியவே துரத்திட்டு வர்ற? தமிழனோட மானத்தை தலை நிமித்தி விட்டல. இவன்டா என்கிட்ட ஒத்த வெட்டிக்கு வாங்கிட்டு ஊரெல்லாம் 10 வெட்டிக்கு விடுறான். அரே நிம்ப லால் வாங்குறான், கொடுக்கறான் இல்ல பாய். என்னது பாயா? எந்திரா எந்திரா. சிங்க தமிழன்டானா எங்க சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்கன்னு 10 தடவை சொல்லு. ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு வரானில்ல பாய். வரல 10 தடவை சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்கன்னு சொன்னா வட்டி கழிச்சிடறான். அப்ப ட்ரை பண்றான். ஓரமா போய் உட்கார்ந்து ட்ரை பண்ண. நாங்க அதுக்குள்ள குடும்ப விவகாரத்தை பேசிக்குவோம். இல்ல இது என்னடா பழனி பஞ்சாமிரதம் மாதிரி எல்லாம் பட்டாணி பண்ணதுதான். ஆமா, என்ன திடீர்னு பட்டண பிரவேசம்? என் மகளை பாக்கன்னா வந்தேன். உன் மவளுக்கு என்னடா குறைச்ச? ஏசியில வச்சிருக்க? வீட்டுல எல்லாம் வச்சியா? நீ பெங்களூர்ல குடிய வச்சிருக்கல, ஊரு முழுக்க ஓசியில ஏசிதான். உடனே என் மகளை பாக்கணும்டா. உனக்கு என்னடா நினைச்சா ஊரை விட்டு புறப்பட்டுருவ? என்னால அப்படி முடியுமா? ஊர் முழுக்க வட்டி காசை கொடுத்து வச்சிருக்கிற. இது தீபாவளி நேரம், கொஞ்சம் ஏமாந்தா வெடி வச்சிருவானுங்க. 1 மாசம் என் வீட்டுல ஓசி சோறு தின்னு கலெக்ஷன் ஆனதும் கனதரமா ஊருக்கு புறப்படுவான். சரி, அப்படியா? எங்க அந்த பட்டாணி சுண்டல் ஆயிட்டானா? எங்க சொல்லு. சிங்க தமிழன் பூதலிங்கம் வாழ்க. பாத்தியாடா, வட்டியில இருந்து வளமா தமிழ் வருது. அடே எனக்கு அசலே வேணாம், போடா. அச்சா, நிம்பல் பேர் என்ன பாய்? கைலாச. சிங்க தமிழன் கஸ்மாலம் வாழ்க. அர்க்காணி உட்காருமா, கூச்சப்படாத. நீ இந்த வீட்டுல ஒத்திதான் உட்காரு. இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம். நீயும் நம்ம குடும்பத்துல ஐக்கியமாயிட்ட. உட்காரு. உன் பேரை கூட ரேஷன் கார்டுல போட்டாச்சு. உட்காரு. கால் மேல கால் மட்டும் போடாத, மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டேய் சும்மா சாப்பிடுற. அமெரிக்காவை கண்டுபிடிக்க கொலம்பஸ் குழம்பின குழப்பத்தை விட அர்க்காணி புருஷனை நாம கண்டுபிடிக்க குழம்புற குழப்பம் பெருங்குழப்பமா இருக்கு. இது தேவையான்னு தோணுது. அர்க்காணி, உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க? எதுக்குமா? அவங்க அட்ரஸ் சொல்லு. உன் புருஷனை பத்தி ஏதாவது நியூஸ் கிடைச்சதான்னு கேட்போம். அது மட்டும் இல்ல, நீ இங்க இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லணும் இல்லையா? எனக்கு இருக்கிற சொந்தம் எல்லாம் என் புருஷன் தான். புருஷனே கதின்னு இருக்கிற இவளை விட்டுட்டு போயிட்டானே,
ராஸ்கல். ஜூலி ஜூலி, விட்டுட்டு போயிட்டான் விவரம் இல்லாம பேசாத. அவன் சூழ்நிலை எப்படியோ இங்கே இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போயிருப்பா. இவன் பைத்தியக்காரத்தனமா எங்கேயாவது வேடிக்கை பார்க்க போயிருப்பா. மூஞ்ச பார்த்தா தெரியல. இவளை தேடி அவன் எங்கெங்க அலைஞ்சானோ, இன்னைக்கு எப்படி அலையறானோ யாருக்கு என்ன தெரியும்? கண்ணாபின்னு அவனை பத்தி திட்டாத. யாரா இருந்தானே அவனும் ஒரு மனுஷன் தானே. அப்போ ஒண்ணு பண்ணுவோம். அருக்காணி நம்ம வீட்டுலதான் இருக்கான்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துருவோம். இவர் சொன்ன மாதிரி நிஜமாவே இவளை தேடுறவனா இருந்தா நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வருவான். இல்ல கண்டுக்காம போயிடுவான். கண்டுகிட்டு மட்டும் என்ன பண்ண போறான்? ஏன்னா பெங்களூர்ல கன்னட பத்திரிகையில விளம்பரம் கொடுத்து தமிழ் புருஷனை தேட போறீங்களா? வேஸ்ட், எனக்கு பிடிக்கலப்பா. ஆனா பாவம், தம் புருஷன் எங்க இருக்கானே தெரியாம இவ வாழற வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களா? இவ ஸ்தானத்துல இருந்து நான் பேசுறேன். அவன் நிச்சயமா ஒரு மனுஷனே இல்லை. என் புருஷன் என்னை விட்டு ஓடி இருக்கலாம். ஆனா நான் எப்பவும் அவர் கூடவே தான் இருக்கேன். எப்பவுமே என் மனசுல இருக்கிற அவரை நினைச்சிட்டு இருக்கிற இந்த சந்தோஷமே எனக்கு போதும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் கண்ணு முன்னாலே என் புருஷனை திட்டாதீங்க. என்னது இம்புட்டு வாத்தியத்தை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காக? ஐ, இது என்ன பட்டாம்பூச்சி மாதிரி? ஐயோ, என்ன சத்தம்? சும்மா தொட்ட குயிக்குனுச்சு. தொட்டம் குயிக்குதா? அருக்காணி, நீ ஒரு மேதை. என் கிட்டார்ல கிட்டார் சத்தம். ஆமா, நீ எப்ப கத்துக்கிட்ட? நீங்க அப்பப்ப வாசிக்கிறப்ப பாப்பேன்ல. பாக்கும் போதே வாசிக்க ஆரம்பிச்சிட்டியா? அருக்காணி, நீ ஒரு பயங்கரமான ஆளு. ஆமா, நீங்க எப்பவும் இப்படித்தான் குண்டக்க மண்டக்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. குண்டக்க மண்டக்கவா? இவ தமிழுக்கே தனி டிக்ஷனரி போடணும் போல இருக்கு. உங்களுக்கு வேற வேலை இல்ல. அருக்காணி, அருக்காணி நில்லுமா. அருக்காணி, அருக்காணி, அரு அரு உனக்கு ஆசையா இருக்க கிட்டார் கத்துக்க? நான் ஆசைப்பட்டது எது நடந்திருக்கு? நடந்தது நடந்ததாகட்டும், நடப்பது நல்லதாகட்டும். நான் கிட்டார் கத்துறேன், நீ கத்துக்கிறியா? வேலையெல்லாம் ஒளியட்டும் பாப்போம். சொல்லி கொடுக்காமலே கத்துக்கிட்டாளே. இவ ஒரு ஏகலைவி. இனிமே இவதான் என் தலைவி. எப்படி ஸ்டான்லி, இன்னைக்காவது யோசிடா. அரு அரு முருக்கா, என் பேர் அருக்கா. நீங்க இல்ல அருக்காணி சுருக்கி செல்லமா அருக்குன்னு கூப்பிட்டேன். ஒர்க் அவுட் ஆலியா? சரி, என்ன காப்பிக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாவம், இந்த குடும்பத்துக்கு மாடு மாதிரி உழைக்கிற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தொட்டதுக்கெல்லாம் மிஷின் வச்சிருக்கீங்க. பட்டுன்னு ஒண்ணு சோறாக்குது, படக்குன்னு ஒண்ணு குழம்பு வைக்குது. கடத்தெரு பக்கம் போயிருந்தேன். பாவம் கழுவி வயசானவங்க பூ வித்துட்டு இருந்தாங்க. 5 முழம் பூ வாங்கினேன். அவங்களுக்காக தான். இந்தா, நீ வச்சுக்க. எந்த புருஷனுக்கு நான் பூ வைக்க போறேன்? புருஷனுக்கு பூ வைக்க போறியா? நீ வச்சுக்கம்மா. இந்தா, அல்ல பிரியம் உங்களுக்கு. 5 முழம். சடையே ஒரு முழம் தான் இருக்கு. 5ஆ மடிச்சு வச்சுக்க. டேய், ஆம்பளைக்கு என்னடா அடுப்படியில வேலை? அடுப்படி இல்லப்பா, எல்லாம் மிஷின் தான். கிச்சன் கௌரவமா சொல்லு. கௌரவமா என் கூட வரியா இல்லையா? போ, அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. கையற என்னடா பூவுக்கு கொடுக்குற? மாப்பிள, அருக்காணி சம்மதிச்சுட்டா ஜூலி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. அதான் ஒரு சின்ன செட்டப். கல்யாணம் உன்னை கொன்னே போடுவோம். ஜூலி மச்சான், நடக்காத காரியத்தெல்லாம் எதுக்கு நினைக்கிற? இதுக்கெல்லாம் வீணா டைம் வேஸ்ட் பண்ணாத. உன் காரியத்தை நடக்காதா? எது நடக்காது? காலேஜ்ல எனக்கு காதல் மன்னன் பேரு. ஏதோ நடுவுல இதுல கான்சென்ட்ரேட் பண்ண டைம் இல்லாம போச்சு. முதல் ஸ்டெப்பா பூ, அடுத்த ஸ்டெப்பு புடவை, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு செருப்படி போடா. அதான் கிடையாது. கோவில்ல 2 பேரும் மோதிரம் மாத்திக்க போறோம். கவலைப்படாத மாப்பிள, நீ இல்லாமையா கல்யாணம்? ஆமா, நல்ல புடவை எங்க கிடைக்கும்? பெங்களூரை பத்தி மெட்ராஸ்காரங்கிட்ட கேக்குறேன். வரேன். அருக்காணி, அவன் அது கொடுத்தா இது கொடுத்தா நீ ஏதாவது வாங்குற, கொன்னே போடுவேன். ஜாக்கிரதை. இவங்களும் வாங்கி தர மாட்டாங்க. வேற யாராவது வாங்கி தந்தாலும் வாங்கி விட மாட்டாங்க. நான் அதிர்ஷ்ட கட்ட. குழுகுழு மெஷின் நீயாவது வச்சுக்க.
என்ன செய்யற? நான் இல்ல, மிஸ்ஸினே துணி துவைக்குது. இத நீ எனக்கு சொல்லி கொடுக்குற நேரம். இனிமே அவன் பூ கொடுக்குறான் புடவை கொடுக்குறான்னு வாங்கின கொன்னுடுவேன். இந்த பூ எனக்கா? எனக்கா? தெரியற மாதிரி வச்சு தொலைக்காத, தெரியாத மாதிரி வை. அது எப்படி பூ வைக்கணும் தெரியாம வைக்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாத மாதிரி வைன்னு சொன்னா தெரியாத மாதிரி வைக்கணும். எப்படி இவங்க அப்படித்தான் எப்பவும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தெரியற மாதிரி தான் வைப்பேன். ஹாய். இதுதான் ரிசப்ஷனுக்கு போற லட்சணமா? சாரி, பூ பாரு எவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? அதனாலதான் லேட்டு. 1 மினிட், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க ரெடி ஆவறத பார்த்தா ரிசப்ஷனுக்கு போற மாதிரி தெரியல. அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு தான் போக முடியும். பாவம் அர்க்காணி இருக்கல்ல. அர்க்காணி கூப்பிட்டீங்களா? ஆமா, வா திரும்ப திரும்ப. ஏய், உனக்கு நான் பூ வைக்கலாம் தான் கூப்பிட்டேன். நீயே வச்சிருக்கிய, வாங்குனியா? பூவா? பூவு, அது பூவு மல்லிகை பூவு. அது பூதான். எப்படி வந்தது சொல்லு. அது உள்ள மல்லிகை அருந்து வந்து மொட்டை வந்து பூவாயி. சாமி கொண்டு பூ கேட்டா வாங்கி கொடுத்தா தலையில வச்சுக்கிறதா? இந்த மாதிரி அதிக பிரசங்க தரப்பா எனக்கு கட்டவும் வரும். எல்லாம் நீ கொடுக்குற செலவு தான். இப்ப என்ன குடி முழுகி போச்சு? கர்த்தருக்கு 1000 மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறத விட ஒரு அப்பாவி பொண்ணுக்கு ஒரு முழம் பூ வைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அர்க்காணி, அவர் சொன்னாரேன்னு தப்பா நினைச்சுக்காத. அதனால என்ன, பரவாயில்ல. போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வா. மேரேஜ் ரிசப்ஷன் போறோம். எங்க? இதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அங்க வந்து பாத்துக்கோ. அவன் எதுக்கு? ஐயோ, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படிங்க அவ புருஷனை கண்டுபிடிக்க முடியும்? 4 இடத்துக்கு கூட்டிட்டு போனா தானே கண்டுபிடிக்க முடியும். எங்கேயாவது வச்சு அவ புருஷனை அவ அடையாளம் காட்டினானா அந்த இடத்துலயே அவனை. ஜூலி, இப்ப நான் சொல்ல மாட்டேன். அரு அரு, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும் என்ன வேணும்னு எங்களையே கேட்டுட்டு இருக்கிற உனக்கு என்ன வேணும்னு கேட்டு உதவி செய்யலாம்னு வந்திருக்கேன். செய்யலாமா? நீங்க எப்போ பொடி வச்சு பேசுறீங்க? பொடி வச்சேனா? எங்க வச்சேன்? பூதா வைக்க நினைச்சேன். அதான் ஒர்க் அவுட் ஆல. அதான் புடவையோட வந்திருக்கேன். கடை திருப்பக்கம் போனேன். அங்க ஒரு கிழவி புடவை வித்துட்டு இருந்தாளாக்கும். பார்க்க பரிதாபமா இருந்துச்சு, அதனால வாங்கிட்டு வந்துட்டீங்க. அவளுக்காக இல்ல, உனக்காக. கட்டிக்க. மாமா திட்டும். மாமனா திட்டுமா? எங்க? அன்னைக்கு நீங்க பூ கொடுத்தப்பவே மாமா என்ன ரொம்ப திட்டுச்சு. திட்டினா வந்தானா? எங்க? வரல. எங்க மாமா என் மனசுலயே இருக்காருல்ல, அந்த மாமா தான் என்ன வெஞ்சு விட்டாரு. வெஞ்சிட்டாரா? அருக்காணி, உன்ன மாதிரியே இருக்கு உன் பேச்சும். முதல்ல உன் பேச்ச ரெண்டையுமே மாத்தணும். அண்ணே, அடுப்படையில ஆம்பளைக்கு என்ன வேலை? இந்த கேள்விக்கு பதிலா உன் புருஷன் கிட்ட சொல்லிருக்கேன், அங்க போய் கேட்டுக்க. அண்ணே, அதான் நீ ஓகே. ஓஹோ, சாரி கொடுத்து சம்மதிக்க வைக்கிறீங்களா? வெரி சாரி, நீங்க போலாம். புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே உருப்பட மாட்டீங்க. அது என்னங்க சம்மதாங்கிறியா? ஒண்ணு இல்ல, அண்ணனுக்கு சமையல் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் சொன்னேன் அர்க்காணி கிட்ட சம்மதம் வாங்குங்கன்னு. அதான் சுத்தி வராங்களா? இது முதல்ல சொல்லிருக்க கூடாது. நாளைக்கு வரட்டும், கையில வெங்காயத்தை கொடுத்து அறிய சொல்லிடுறேன். ஐயோ, நல்ல ஆர்கன்ஸா சரியா கெடுத்துட்டியே. ஏன் துணி எடுத்துட்டு வந்து துடைக்க கூடாது? நான் அடுக்கல்ல இருந்து துணி எடுத்துட்டு வந்து துடைக்கிறதுக்குள்ள இந்த கம்பளி துணி இல்ல வீணா போயிரும். அவளை சொல்லி குத்தம் இல்லம்மா. அருக்காணி, இந்த சொசைட்டில இருக்கணும்னா ஒண்ணு நல்ல லுக் வேணும். அது உனக்கு டோட்டலா கிடையாது. இல்ல நல்ல பிஹேவியராவும் இருக்கணும். அதுக்கெல்லாம் நான் எங்க போறது? சமையல் மேல் தட்டுல இருக்கு, எடுத்துட்டு வா. ஐயோ, நீ வேற. அதுக்கு தமிழே சரியா வராது, இதுல இங்கிலீஷ் வேறயா? பிஹேவியர்லாம் பர்த் வைஸாவே வரணும். பிஹேவியர்லாம் பர்த் வைஸ்ல வரணும்னா நான் ஆரம்பத்துல இருந்து மாடுதான் மேய்ச்சிருக்கணும். நீ என்ன பண்ற? அருக்காணிய 4 பெரிய எடுத்து பொண்ணுங்க கிட்ட அறிமுகப்படுத்து. நீ அவளை அழகுபடுத்த பியூட்டி பார்லருக்கு அழிச்சிட்டு போ. அதுக்கப்புறம் பாரு, அருக்காணி அஞ்சலாவா ஆயிடுவா. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சொல்றேன், அருக்காணி இவ்வளவு அசிங்கமா இருக்கிறதுனால தான் அவ புருஷன் அவளை விட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். நானே இருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன். என்ன இங்க ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்குது? இல்ல, எங்க அண்ணன் சொல்றாரு அருக்காணியோட ஹஸ்பண்ட் அவ அசிங்கமா இருக்கிறதுனால அவளை விட்டுட்டு போயிட்டாராம். நீங்க என்ன சொல்றீங்க? அத பத்தி இங்க என்ன டிஸ்கஷன்? அருக்காணியை பத்தி பேசினாலே அண்ணன் ஓரம் கட்டிடுறாரு. நீ என்ன பண்ற? அருக்காணிய நேர பியூட்டி பார்லர் அழிச்சிட்டு போற. அங்க போனா மட்டும் என்ன ஆயிட போகுது? என்ன ஆயிட போதா? ஓஹோன்னு ஆயிட போற. நீ பியூட்டி பார்லர் அழிச்சிட்டு போமா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். மிஸ்ஸஸ் ஜூலி. மேம்,
I have been to London, to Paris, to Rome, and practically to all over the places in the world. But I've never come across a hairstyle like this. What is this supposed to be? This is interior Indian style. Interior Indian style? Yeah. Oh, I see. Is it her real hair? கிழவி என்ன சொல்லுது? அது வந்து அவங்க அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி இங்கெல்லாம் போயிருக்காங்களா. ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்ததே கிடையாதா. இது வந்து சௌரியா இல்ல சொந்த முடியான்னு கேக்குறாங்க. ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய வெட்டிக்கிட்டு ஏன் முடிய சௌரி நான் கேக்குது? ஆனாலு கிழவிக்கு ரொம்ப கொழுப்பு தான். வாய் நிறைய சாயம் வேற. என்ன பொல்லாத கொண்ட போட போறீங்க? ஓனாலி கொண்ட போடுவீங்க, எசு கொண்ட போடுவீங்க, லூசு கொண்ட போடுவீங்க. நாங்கெல்லாம் அதுக்கு காசே செலவழிக்க மாட்டோம். சந்தமா போட்டுக்குவோம். காப்பிய குடிங்க மாமா. என்ன மாமா பாக்குறீங்க? உங்க அருக்காணி தான். சில்லு நாரத்துக்குள்ள அந்த காப்பிய குடிச்சிடுங்க. என்ன மாப்பிள அசந்து போய் உட்காந்துட்ட? அருக்காணியை பாத்தியா? ஆளே மாறிட்டால. அருக்காணியை பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போனோம். அருக்காணி ஓகே ஆயிட்டா. பியூட்டி பார்லர் தான் நாடி போச்சு. இனிமே இது மாதிரி ஆட்கள் பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வேற வேலையே கிடையாதுடா. உட்காரு மாப்பிள. இன்னைக்கு எப்படி கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு போறேன். கொண்டுட வேண்டாம் நானு. கல்யாணத்துக்கு முன்னாடி காயப்படுத்திடாத. கிளைமேக்ஸ் லீடு கவனி. அரு 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 என்ன சும்மா தான் சௌக்கியமா இருக்கியா? வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு வெளியூர்காரர் மாதிரி சௌக்கியமானு கேக்குறது குறும்பு தானே? குறும்பு இதான் லவ். கவனி கிளைமேக்ஸ். அரு வேலையே செய்ய விட மாட்டீங்க. இப்ப என்ன வேணும்? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க. கவனிடா அருக்காணி, நம்ம கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? தப்புன்னா தனியா கூப்பிட்டு அடிச்சுக்கலாம். அவ முன்னாடி அடிச்சிட்டியே. மாப்பிள நீயாவது என்னோட அருமை பெருமை சொல்லி ஒரு சின்ன செட்டப் பண்ண கூடாதா? அவ அடிச்சதுலயே ஒரு அர்த்தம் இருக்கு. நீ அடிச்சது அர்த்தமே புரியல. யோசிக்கிறேன். ஸ்டான்லி இப்போது யோசிடா. கட்டின புருஷன் முன்னாலேயே இன்னொருத்த கண்ணாலம் பண்ணிக்கலாமான்னு கேக்குற நிலைமை எந்த பொம்பளைக்கும் வரக்கூடாது மாமா. என்ன மாமா? உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேன்ல. என்ன மாமா புதுசா சொல்றியா? என்ன மன்னிச்சிடு. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. கண்ணுக்கு அழகான புருஷன், அவர் கண்ணெதிரிலேயே நான். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அது மட்டும்தான் வாழ்க்கை நினைக்கிறியா? எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். அடே எங்க அப்பா பெங்களூர்னா பெங்களூர் தான். பெங்களூர் தான். இந்த ஊர்லயே என் பொண்ணு வாடுது.
இந்த புடலங்காய் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்ததுக்கு மேல என் மகளுக்கு ஒரு கம்பளி வாங்கிட்டு வந்திருக்கலாமியா. என்ன குளிருதியா இந்த ஊர்ல. என்னது குளிருதான் வேக்குது, நாக்க வேற வரட்டுது. நாக்கு வரட்டுதா? என்னையா குடிக்கிற வெந்நீரா? பச்சை தண்ணித்தான். அடபாவி, இம்மாவன் பெரிய ஊர்ல தண்ணி கிடைக்காம நம்ம ஊர்ல தண்ணி கொண்டு வந்திருக்கிற. பேப்பயமாவன பேப்பரே படிக்கிறதா நீ? தண்ணி கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ற ஊர்ரா இது. தன்மானம் உள்ள தமிழண்டானா? அதை தூக்கி உடப்புல போடு. மாப்பிள்ளை விலாசத்தை கொண்டு வராம வந்துட்டு ஐயா. தப்புதான். மாப்பிள்ளை பேரை சொல்லி விசாரிக்கலாமா? ஆமா, அவர் பெரிய எம்ஜிஆர். உள்ளூர்லயே ஒரு வயலுக்கும் தெரியாது. அசலூருக்கு வந்து அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டேன். என் மருமவளை சொல்லு. ஆமா, என் மக பெரிய இந்திரா காந்தி. யோ, இந்நேரம் அவ ஜட பெங்களூரு பூரா பேமஸ் ஆயிருக்கையா? அட என்ன ஐயா நீ? மாப்பிள்ளை வேலை செய்யற இடத்தையாவது சொல்லுமியா. ஆமா, ஏதோ 20 அடுக்கு கட்டடம்னு சொன்னா ஏறி இறங்கி போடுவோம். ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப என்னதான் செய்யலாம்னு சொல்றீரு? நீ அந்த திண்டுல படு, நான் இந்த திண்டுல படுக்கிறேன். விலாசத்தை எடுத்துக்கிட்டு வராம வீதியில நிக்க வச்சு புட்டிற சம்பந்தி. ஏதோ நம்மால ஆனது. அருக்காணி, அருக்காணி, இங்க அருக்காணின்னு ஒருத்தவங்க கூடி வந்து. அதாவதுங்க வெற்றியம்பதில இருந்து பட்டணத்துல கட்டி கொடுத்து பட்டணத்துல இருந்து கொடுத்தன வந்திருக்காங்க. பேரு கூட அருக்காணி. ஆமாங்க, அருக்காணி முரளின்னு ஒருத்தவங்க. மாமா நான் தான் அருக்காணி. என்னது? நான் தான் அருக்காணி. நீயா? என்னம்மா சொல்ற? ஏமா திரும்ப என்னங்கடா இது? நம்பவே முடியலையே. ஏமா நான் தான் அருக்காணிங்கிறேன். டேய் சம்பந்தி, நம்ம அருக்காணிடா. சம்பந்தி, சம்பந்தி முதல்ல கீழே இறக்கி வை. நான் பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொஞ்சிட்டு வரேன். அட போ, உள்ள போய் கொஞ்சம். ஆரம்பமே அமக்கலடா, அசத்தி விட்டா இருக்காடி. வாங்க மாமா. ஏமா பையன் ஏதாவது மதம் மாறிட்டானா? ஏன் மாமா அப்படி கேக்குறியா? இல்ல, ஒரே கிறிஸ்துநாதர் படமா இருக்குதே, அதான் கேட்டேன். அது வீட்டுக்காரங்க. ஓ, வீட்டுக்காரங்கடா. மதம் மாறினாலும் பரவாயில்லம்மா, மனசு மாறக்கூடாது. பையன் எமகோதக பையன், ஜாக்கிரதையா நடந்துக்க. பேசினா விட மாட்டானே. என்னமா அது பெஞ்செல்லாம் போட்டு வச்சிருக்கு? நம்ம ஊர் பஞ்சாயத்து போர்ட்ல போட்டுக்கிற மாதிரி. சாப்பாட்டு டேபிள்ரா, இங்க வேற வரிசையா அடுக்கி வச்சிருக்கா. ஏ அப்பா, கடையவே வச்சிருக்காங்க. ஏமா எனக்கு ஒரு சந்தேகம், இது என் மகன் வீடுதானா? ஆமா மாமா. இல்ல, அவன் ஓட்ட கையனாச்சு, ஏது இந்த அளவுக்கு சேர்மானம் பண்ணிருக்கான் தான் கேட்டேன். சம்பந்தி, எல்லாம் என் மகன் வந்த வேலையா? அட போடா, எல்லாம் என் மருமக வந்த வேலைடா. ரெண்டு ஒண்ணுதான் ஐயா. சரி, சேர்மானம் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், உன்னை கண்கலகாம பாத்துக்கிறானா? ஐயோ, என் மேல கொல்ல பெரிய மாமா. அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுது. வாங்க மாமா, இதா வாங்க. அவர்தான் ஆசைப்பட்டு எனக்காக 2000 ரூபாய் கொடுத்து வாங்கி விட்டாரு. வாங்க மாமா போலாம், பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. பாக்கலாமா? பாத்தியாடா உன் முட பழக்கிற குழப்ப? ஊரா இருந்தா டிக்கெட் போட்டே காட்டலாம். சின்னவங்களுக்கு 40 பைசா, பெரியவங்களுக்கு 80 பைசா. புத்தி போதா பாரு. வாங்க மாமா, வாங்க. வாயா வாயா போலாம். வாங்க மாமா. இது என்னம்மா இங்க ஒரு படுக்க? இது வர்ற விருந்தாளிக தங்குற இடம். அதிகமா விருந்தாளிகளை தனியா தள்ளி வச்சு விட்டீங்க. அடே, சின்ன சிறுசுங்க குடி இருக்கிற இடம்டா. வாரவங்க அவங்கள தொந்தரவு பண்ணிட கூடாது பாரு. அதனாலதான் ஏன் மாவன் இதுல எல்லாம் பெரிய ஆடுறான். நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வந்துடட்டுமா? பலகாரமா? எல்லா காரத்தையும் வார வழியில ரோட்டு கடையிலேயே முடிச்சிட்டோமா தாயே. அதை விட முக்கியமான விஷயம், அந்த பையன் எந்நேரமானாலும் என்ன வந்து ஆமாமா மாப்பிளைய வந்து பாக்க சொல்லுமா, பாக்கணும். இல்ல, அவர் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகுமே. அது நடுச்சாவமே ஆனாலும். எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாத்துட்டு வந்து. போ போ. ஆமா, நான் இந்த கதவை கொஞ்சம் சாத்திக்க. சம்பந்தி, தங்குற இடம் சொன்னாங்க. இது என்னடா ஒரே தாளவாத்தியமா இருக்குது? வாரவங்க படுக்கிறதா இல்ல வாசிக்கிறதா? என்ன நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. என்ன இருக்காணி, நம்ம வீட்டுல எந்த செருப்பு? யாராவது விருந்தாளிங்க வந்தாங்க? உங்க அண்ணாவை கச்சேரிக்கு கூப்பிடுறதுக்காக கிராமத்துல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. அதனால அவங்கள அண்ணன் ரூம்லயே தங்க வச்சிருக்கேன். எங்க அண்ணாவை கூப்பிடுறதுக்கா? எல்லாம் நேரம் தான். ஒரு நிமிஷம். உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அக்கணி, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இத நம்ம வீடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
புரியுதா? நீங்க வர்றதுக்கு நேரமாவும் சொல்லி ஏதோ சமாதானப்படுத்திட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கண்ணில் படாதீங்க. விடியறதுக்குள்ள எப்படியாவது அவங்களை அனுப்பிச்சிடுறேன். அதான் அனுப்பிச்சிடுறேங்கிறல்ல. போங்க போங்க, தைரியமா போங்க. வாசிக்கிற வெளியில சொல்ற மாதிரி எடுத்து வாசிடா. நம்மள பார் அர்க்காணி, அன்னைக்கு நீ சொல்லி கொடுக்காமயே கிட்டார் வாசிச்ச, இன்னைக்கு மிருதங்கமா அருக்கு. நீ என்கிட்ட சுருக்க நெருங்கிட்ட. அருக்கு 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 அருக்கு. ஐயோ, இது ஏன் ரூம்பா? யோ, யாரையா நீ? போய் சொல்ல மாட்டியா? யோ, நெத்திலி விபூதி, கையில ஃப்ளூட்டு, கிருஷ்ணரா? யாருப்பா நீ? என்னங்கடா ஜூலி, ரூம் வாடகைக்கு விட்டியா? ஏய், யாருடா நீங்க? எங்களை யாரு நான் கேட்டேன்? கத்தி யாரா இருந்தானுங்க, நம்ம மனுஷங்க. இந்த ரூம்ல தங்கிக்கங்க, எல்லாம் நம்ம ரூம் தான், எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இது வாசிங்களா? இது வாசிங்களா? இது எப்படி? நல்லாவே இருக்கு, கொஞ்சம் சுதி கம்மி. சுருதி கம்மியா? என்னங்க சுருதி ஏத்திக்கங்க. இது வாசிங்களா? ஒரு டெலிபோனா? இது வாசிங்களா? வாசிட்டேன். பார்த்தாலே தெரியுது கம்பி எல்லாம் இருந்திருக்கு. அதையும் வாசிருங்க. ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுங்க. பட்டுமா தம்பி? கொஞ்சம் திரும்ப. அசந்தா என்னையே வாசிச்சிருங்க போல இருக்கு. பையன் ரொம்ப விவகாரமான பையன்டா. இருக்க இடமும் கொடுத்து குளிருக்கு சுதியும் கொடுத்திருக்கான் பாரு. அவன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. ஐயோ ஸ்டான்லி, உன் நிலைமை இப்படியாடா ஆகணும்? இந்த வீட்டை கட்டினதுல இருந்து மொட்டை மாடி நீ பார்த்ததே இல்லையடா. உன்னையே பார்க்க வச்சுட்டாங்களேடா. ஐயோ, சுருதி இருந்தாலாவது பரவாயில்ல, குளிராவது தெரிஞ்சிருக்காது. கிழவங்களா, பிடிச்ச உடனே உங்களை பேசிக்கிறேன். ஐயோ, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். அட நீ என்ன சம்பந்தி அந்த காலம் மாதிரி என்ன கையில கத்தி வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற? கத்தி தானடா நமக்கு கவசம். மவன் குடும்பம் நடத்துறத பாக்க போறமே, மருமவ கண்ண கிண்ண கசக்குனாள்னா அவன் தலைய கிள்ளி அவன் ஆத்தா கையில அப்படியே கொடுத்துடலான்னு நினைச்சேன். பையன் நெஞ்ச தொட்டுட்டான். வாசவன் தான், இவன் வேற தொட்டுட்டான். அது சரி, அது சரி. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னைக்கு சம்பந்தி அதெல்லாம் தொட்டேன்? நான் சிலவர்ல இருக்கும் போது எல்லாம் தொட்டதே இல்லை. நீ அதை ஊத்து, நான் வேணும்னா உனக்கு தண்ணிய ஊத்துறேன். ஏண்டா இது என்ன ஒரு ரவுண்டு கூட காணாது போல இருக்க? ஆமா, தடியா தண்ணி இல்லாத காட்டுலயாடா இருக்கா? கீழே போடா, மரும பிரிட்ஜ் வச்சிருக்கா. பிரிட்ஜா? வேற வேற போடா. நீ என்ன இம்புட்டு பெரிய வீட்டுல வாசல் எங்க இருக்கு, படை எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, நமக்கே முழுசா தெரியாது. ராவாவே அடிச்சிருவோம். முரளி, என்ன சொல்லி தலை வலிக்குது? எனக்கு போட்டியா உங்களுக்கும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சா? முரளி, ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லு. கீழே அருக்காணி இருப்பா, அவகிட்ட போய் கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வாங்களேன். மாத்திரை சாப்பிடணும். இந்த நேரத்துல அவளை போய் எப்படி எழுப்ப சொல்றேன்? தூங்கிட்டு இருப்பானே. அவ எங்கெங்க தூங்க போறா? பாவம், விட்டுட்டு போன தன் புருஷனை நினைச்சு அழுதுகிட்டு இருப்பா. ஏம்மா, உன் புருஷன் உனக்கு பஞ்சமெட்டியெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொன்னியே, அது இதுதானம்மா? இல்லப்பா, இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள சேரக்கூடாது, அதான். அம்மா, மண்ணை பார்த்த உடனேயே எந்த இடத்துல எதை போட்டா விளையும்னு சொல்றவனா? என் பொண்ணை இந்த நிலைமையில பார்த்த பிறகுமா எனக்கு புரியாம போயிடும்? இல்லப்பா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமாம்மா, ஆமா, நீ சந்தோஷமா தான் இருக்கிறேன்னு இந்த போட்டோ சொல்லிச்சு. அப்பா, அவரை பத்தி அப்படி சொல்லாதீங்க. மாமா ரொம்ப நல்லவங்க. அவர் மனசை புரிஞ்சுக்காம என்ன அவர் தலையில கட்டிட்டீங்க. கண்ணால் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? அம்மா, அப்பா, உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இந்த விஷயத்தை என் மாமனார் கிட்ட சொல்லி அவர் சந்தோஷத்தையும் என் நிம்மதியும் கெடுத்துறாதீங்கப்பா. ஏம்மா, இந்த வாழ்க்கையில நீ நிம்மதியாவா இருக்கிற? ஆமாப்பா, இன்னொருத்தைய கண்ணாலும் கட்டிக்கிட்டாலும் என்ன பார்த்து கவலைப்படுற என் வீட்டுக்காரரு. என் கண்ணு கலங்கி போனா தன் மனசே கலங்குற அந்த அம்மா, இவங்கெல்லாம் இருக்கும்போது என் நிம்மதிக்கு என்னப்பா குறைச்சல்? அப்பா, அந்த அம்மாக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னால, பொழுது விடியறதுக்கு முன்னால நீங்க 2 பேரும் இங்க இருந்து போயிருங்கப்பா.
நீ இப்படி வாடாவட்டியா இருக்கிறத பார்த்துட்டு என்ன பேசாம போ சொல்றியா அம்மா? அவருக்கு விஷயம் தெரிஞ்சு நடக்க கூடாதது நடந்து, அதனால பொட்டழிஞ்ச பொம்பளையா நான் நம்ம வீட்லயே இருக்கிறத விட இந்த தாலி பொட்டோட இந்த வீட்லயே வாழா வெட்டியா இருந்துக்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கப்பா. என் பகையாளிக்கு கூட தாம் பெத்த மகளை இப்படி பார்க்க நிலைமை வரக்கூடாதுமா, வரக்கூடாது. நல்லாருமா, வரமா. எந்த புருஷனும் தான் பொஞ்சாதிக்கு செய்யாத கொடுமை எல்லாம் நான் உனக்கு செஞ்சிருக்கேன். அந்த நிலைமையிலே நீ பொறுமையா இருந்திருக்க. இப்போ அந்த புத்தரே இருந்திருந்தா கூட என் மேல கோவப்பட்டிருப்ப. சம்பந்தி, எனக்கு ரவுண்டு போடு. என்னது இது? கலர் சாராயண்டா. விஷமா இருந்தாலும் பரவாயில்ல, ஊத்து. டேய், கீழே போயிட்டு வந்தது உனக்கு என்னடா ஆச்சு? என் மக புடைக்கிற பொழப்ப பார்த்தேன், என் மனசெல்லாம் பூரிச்சு போச்சு. இல்லை, என்னடா அழுகுற? ஆனந்த கண்ணீர்ரா. விடுறா, விடு, இதைய சேர்த்து விடு. நான் தான் தினம் அடிக்கிறேன்ல. ஏண்டா, உன் மாவு பழப்பு ஒரு நாள் பார்த்துட்டு இந்த குடி குடிக்கிறிய, ஒரு மாசம் இருந்து பாத்தினா என்ன ஆகுறது? பாட்டிலா குடிப்பேன். அசத்திட்டடா மாப்பிள. இந்தா சம்பந்தி, நாம கிளம்புவோமா? கிளம்புறதா? இருறா, 4-5 நாள் இருந்து நாம பசங்க வாழற வாழ்க்கை பார்த்துட்டு போயிடுவா. யோ, புரியாத ஆளா இருக்கே. சின்ன சிறுசுங்க இருக்கிற இடத்துல பெரியவங்க நாம இருந்தா அவங்களுக்கு சங்கடமா இருக்காது? என் மவன் உருப்படாதவன் நினைச்சேன். அவனும் உருப்படியா ஒரு காரியத்தை பண்ணிவிட்டாயா. அதனால எதுக்கு காலையில எழுந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவோமே. அதுக்கு இல்ல சம்பந்தி, சொல்லிட்டு போனா என்ன, ஊருக்கு போய் கடதாசில சொன்னா என்ன? ஆமா, போத்திக்கிட்டு படுத்தானா, படுத்துக்கிட்டு போத்திட்டான. அசத்திட்டடா மாப்பிள. புறப்படுறா, ஊருக்கு போய் அவ்வளவு ஒரு அஸ்தாஸ்துவம். சரி, கிளம்பு கிளம்பு. மாமா, ஏன் மாமா நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்க? நடக்க போறது என்னன்னு தெரியலையே. நீ எனக்கு பொருத்தம் இல்லாதவன் நினைச்சு உன்னை நான் வெறுத்தேன், ஊரை விட்டு ஓடியும் வந்தேன். ஆனா ஆனா நான் தான் உனக்கு பொருத்தம் இல்லாதவன். ஆமா, இந்த வேஷத்தை பார்த்து சொல்றீங்களா மாமா? ஐயா, இது அவங்க திருப்திக்காக போட்டது. எப்ப வேணாலும் கலைச்சிடலாம். உன் கோலத்தை பார்த்து சொல்லல, உன் குணத்தை சொன்னேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக உன்னை ஆயுள் பூரா அழ வச்சிட்டேன் பாத்தியா, அத சொன்னேன். உன்னை ஏமாத்தின உன் புருஷனை கண்டுபிடிச்சு அந்த அயோக்கியனை போலீஸ்ல ஒப்படைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜோலிக்கு அந்த அயோக்கியனே அவ புருஷன் தானே தெரிஞ்சா. மாமா, நான் தான் உங்க வீட்டுக்காரின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் என் புருஷன் எனக்கு தெரியும். எனக்கு இது போதும் மாமா. இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், என் உயிரே போனாலும் நான் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்லிடுவேனே. உங்க 2 பேரையும் முட்டாளாக்க நினைச்சேன், நான் முட்டாளாயிட்டேன். I am stupid. I am an idiot. I am a bastard. ஐயோ மாமா, என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்ட? மாமா, ஐயோ மாமா, என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. நான் சாகறதுக்குள்ளேயாவது இந்த பிரச்சனையை தீர்த்துருவேனா, இல்ல இந்த பிரச்சனையாலேயே நான் செத்துருவேனான்னு எனக்கே தெரியல. அர்க்கன், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு. புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டானா, இல்ல நீ அவனை விட்டுட்டு ஓடி வந்தியா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உன் புருஷன் உன்னோட சேரணும்னுதான்
நான் உன்னை அழகுபடுத்துறேன். இப்ப என் புருஷனே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியேடி. ஏண்டி வெள்ளிக்கிழமை இந்த தாலிக்கு மஞ்சள் வைப்பியே எதுக்கு? அடுத்த குடிய கெடுக்கிறதுக்கா? ஏண்டி ஊம்ப மாதிரி நிக்கிற? சொல்லுடி சொல்லுடி சொல்லுடி. எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வருது? எனக்கு என்ன செய்யணும் தெரியும். ஏண்டி உன்னை கொண்டாதான் யாத்திரை தீரும். கட்டு புருஷ கைய பிடிச்சா எந்த பொண்டாட்டி வேணாம்னு சொல்வா? நான் தான் அவ புருஷன். நீங்களா அவ புருஷன்? இட்ஸ் a fact. No. ஜூலி, நான் சொல்றத கேளு. என் மூஞ்சிலே முழிக்காதீங்க. ஜூலி, No. Get out. I said get out. அவளை விட்டுடு. அவளை விட்டுடு. Kill me, Julie. Kill me. Please, Julie, kill me. Please, kill me, Julie. Kill me, Julie. Kill me! Julie, I love you. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாம பக்தியா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கார ஆயுசு கெட்டியா இருக்கும். உங்க தாலி காட்டுங்க. எங்களுக்கு தாலி எல்லாம் கிடையாது, ரிங்கு தான். அப்ப அதுல வச்சிருவோம். காட்டுங்க. என் புருஷன் என்னை விட்டு ஓடி இருக்கலாம், ஆனா நான் எப்பவும் அவர் கூடவே தான் இருக்கேன். எப்பவுமே என் மனசுல இருக்கிற அவரை நினைச்சிட்டு இருக்கிற இந்த சந்தோஷமே எனக்கு போதும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் கண்ணு முன்னாலேயே புருஷனை திட்டாதீங்க. நீங்க எனக்கு தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. Yes. பயணிகள் கவனிக்க, பெங்களூரிலிருந்து இருந்து சென்னை செல்லும் மெட்ராஸ் மெயில் 4வது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் புறப்படும். அம்மா, நான் போறேம்மா. அருக்காணி, அவர் இல்லாம நீ? அருக்காணி தான் என் பொண்டாட்டின்னு வாய் நிறைய சொன்னாரே, அதுவே எனக்கு போதும்மா. அந்த நினைப்பிலேயே சாகுற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்துருவேன். மாமாவை நான் கேட்டதா சொல்லுங்க. அவர் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட உங்க வாழ்க்கையில இந்த அருக்காணி குறுக்க வரவே மாட்டா. மாமா பண்ண தப்ப மனசுல வச்சுக்காம நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. என் புள்ள பிறந்தா எனக்கு சொல்லி அனுப்புங்க, வந்து பார்த்துட்டு உடனே திரும்பி போயிடுறேன். நான் வரேம்மா.
அவர் ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட உன் வாழ்க்கையில இனிமே இந்த ஜூலி குடிக்க வரவே மாட்டா. ஜூலி, என்னமா அது பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்ட? உன் புருஷனை அவ கூட அமிச்சிட்ட? என் புருஷனை எங்க அமிச்சேன்? அவ புருஷனை அவ கூட அமிச்சிட்டேன். ஜூலி அண்ணே, என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி. ஆனா அருக்காணி மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் வாழ்க்கை. இனிமே உன் வாழ்க்கை